ஒரு அற்புதமான வரிகளோடு இன்றைய வகுப்பை தொடங்கலாம் என்று நினைக்கின்றோம். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என்றன் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற அற்புதமான சச்சிதானந்தன் வரிகளோடு இன்றைய வகுப்பை தொடங்குகின்றோம். தமிழ் என்பது நம்முடைய உயிர் மூச்சு, நம்முடைய தாய்மொழி. ஆக தமிழை முதல் வகுப்பாக எடுத்து தொடங்குவது நம்முடைய வெற்றியை உறுதியான நிலையில் கொண்டு வருவதற்கு வழியாக அமையும். அந்த வகையில் இன்றைய தமிழ் வகுப்பு, இனி வரக்கூடிய ஒவ்வொரு தமிழ் வகுப்பும் மிக சிறப்பானதாக அமையும். அதைத் தொடர்ந்து நமக்கான பொது அறிவு, கணிதம் போன்ற அனைத்து வகுப்புகளுமே வெற்றிகரமான வகுப்புகளாகவும், வருகிற தேர்வில் உறுதியான நிலையான வெற்றியை பெறுவதற்கு நாம் 100% விதியையும் அமலுக்கு கொண்டு வருகின்றோம். ஆகவே இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு வகுப்பும் சரி, தேர்வும் சரி, வெற்றியை எட்டுவதற்கு முழுமையாக உங்களோடு பயணிக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துகின்றேன். நிச்சயமாக ஒவ்வொரு வகுப்பும் ஒரு வரலாறு படைக்கும். அந்த வரலாறு என்பது நம்முடைய வாழ்வில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வகுப்பை எடுக்கக்கூடிய ஆசிரியருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். தொடர்ச்சியாக சிறப்பாக அற்புதமாக வகுப்புகளை கொண்டு செல்லுங்கள். பயிலுனர்களை பொறுத்த வரையில 100% விதி இருக்கின்றது. ஒவ்வொரு வகுப்பையும் சரியான நேரத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் அதாவது யாரும் கூறாமல் உங்களுடைய சரியான நேரத்திற்கு எழுந்து வகுப்பிலே கலந்து கொள்வதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். அப்போதுதான் உங்களுடைய வெற்றி என்பது உறுதியான வெற்றியாக, நீங்கள் எதிர்பார்க்கிற வெற்றியாக அது அமையும். யாரோ ஒருவர் நமக்கு சொல்லி ஒரு பணியை செய்யக்கூடாது. சொல்லாமல் இயல்பாக நம்முடைய பணிகளை மேற்கொள்வதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். அதுதான் இந்த 2 மாத காலத்திலே நாம் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் சொல்கின்றேன், அற்புதமான வகுப்புகள் காலை வேளையில் நாம் படிப்பது என்பது மிக மிக அற்புதமானது. அதுதான் வெற்றியை உறுதியாக நமக்கு தருவது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு படியுங்கள். வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. இதை தொடர்ந்து வகுப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. இந்த குறள் எல்லாத்துக்கும் அறிமுகமான ஒரு குறள் தான். நம்மளோட எண்ணம் எப்பயுமே உயர்வா இருக்கணும். ஓகேங்களா? அந்த சிந்தனையோட நம்ம இந்த வகுப்பை தொடங்குவோம். நம்மளோட இலக்கு இந்த 70 நாள் குரூப் 2 பயணம் மட்டும்தான். அந்த குரூப் 2 தேர்வை நோக்கி மட்டும்தான் நம்ம பயணம் இருக்கணும். எந்த இடத்துலயுமே நம்ம சிந்தனம் விலகாம அந்த இலக்கை நோக்கியே நம்ம பயணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வகுப்பை நம்ம தொடங்கலாம். இன்னைக்கு நம்ம பொது தமிழ் போட்டிருக்கோம். பொது தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு குரூப் 4 கடந்த வாரம் எழுதியிருப்போம். சரியா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை எழுதியிருப்போம். இந்த ஒரு வாரம் நம்மளுக்கு தமிழ் கேள்வி ரொம்ப நம்மளுக்கு கடினமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு இடியா இருந்துச்சு. அதுல நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பொது தமிழ்ல சிலபஸ்ல அவங்களே கரெக்டா சில கடினமான பகுதிகள்னு சில பகுதிகள் இருந்தது. குரூப் 2 மெயின்ஸ் எழுதியிருந்தாங்களே, 2A மெயின்ஸ், அவங்களுக்குமே அந்த பகுதி கடினமாக தான் இருந்தது. அது நம்ம மெயின்ஸ்ல அந்த லெவலுக்கு தான் அந்த மாதிரி கேட்பாங்க. குரூப் 4 லெவலுக்கு நம்மளுக்கு ஸ்கூல் புக் பேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பெருசா எடுத்துக்கல. அது மட்டும் இல்லாம அவங்க எந்த மாதிரி வினாத்தாலுமே நம்மளுக்கு குரூப் 4 சிலபஸ் மாத்தின பின்னாடி வெளியிடல. அதனால நம்ம இதை தாண்டி வராது அப்படின்ற மனப்போக்கிலேயே நம்ம படிச்சிருந்திருப்போம். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து வர்ற காலத்துல இன்னும் கொஞ்சம் டீடைல்டா நம்ம தமிழ் கொஞ்சம் நம்ம படிக்கணும். இப்ப நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அந்த மரபு தொடர்கள், அந்த PDF எல்லாம் எங்கெங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்த்திருப்போம். எங்கெங்க எந்த பகுதிகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு. அப்போ அந்த பகுதிகள் மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா இந்த குரூப் 2 தேர்வுக்கும் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம படிச்சுக்கணும். இப்ப ஓரெழுத்து ஒரு மொழிலாம் வெளியில தான் கேட்டிருக்காங்க. குரூப் 2 மெயின்ஸ் 2A மெயின்ஸ்லயுமே வெளியில தான் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அப்போ அந்த ஒரு 68 ஓரெழுத்து ஒளிமேல்கள் நம்ம இனிமேல் கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். புத்தகத்தை தாண்டி நம்ம படிச்சுதான் ஆகணும்.
சரிங்களா. அதே போல மரபு தொடர்கள் நம்ம பார்க்கணும். மரபு தொடர்கள்ல அவங்களே இங்க இருந்துதான் கொஸ்டின் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கடந்த ஒரு வாரத்துல நிறைய பிடிஎஃப் எல்லாம் நம்மளுக்கு அப்பப்ப ரிலீஸ் ஆயிட்டே இருக்கு. இதுல இருந்தா வந்திருக்கு, இதுல இருந்தா வந்திருக்கு. அப்ப ஒரு 30 பக்கங்கள் இருக்கிற ஒரு மரபு தொடர்கள் பிடிஎஃப் இருக்கப்ப நம்ம அதையும் படிச்சிருக்கோம். அப்ப ஓரளவுக்கு நம்ம என்னென்ன படிக்க போறோம் அப்படின்னா இதுதான் கொஞ்சம் கடினமான பகுதிகள். அப்ப அது என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். சுலபமான பகுதிகள் எது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப ஓரெழுத்து ஒரு மொழி நம்ம வெளியில போய் படிக்க போறோம். 68 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு, அதை நம்ம வெளியில போய் படிக்க போறோம். சரிங்களா. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல மரபு தொடர் ஒரு 30 பேஜ் வந்து இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல இருந்தா நம்மளுக்கு கொஸ்டின் எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு அப்போ அந்த 30 பக்கத்துல இருப்பது நம்ம எப்படியாவது அதை படிச்சுதான் ஆக போறோம், படிக்க போறோம். சரிங்களா. நம்ம வகுப்புல பார்க்க போறோம். அடுத்து மயமொழிகள் கொடுத்திருக்காங்க. அந்த லகர நகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, அது ஒரு 200 பக்கங்கள் இருக்கிற ஒரு பிடிஎஃப் வந்து இருக்கு. சரிங்களா. அதையும் நம்ம வந்து பார்க்க போறோம். போல புணர்ச்சி விதிகள் நம்ம பார்த்து ஆக போறோம். புணர்ச்சி விதிகள் தெரிஞ்சாலே நம்ம பிரித்தெழுதுக்கு அதெல்லாம் நம்ம சிறப்பா வந்து போட்டுடலாம். சரிங்களா. இப்போ அது பார்க்க போறோம். அதே போல கலை சொற்கள் நம்ம புத்தகத்துல இருக்கிற மொழிபெயர்ப்புகள் மட்டும் கொஞ்சம் நிறைய கவனம் செலுத்தி பார்த்திருப்போம். அதை தாண்டி நம்ம வந்து ஒரு 8000 இருந்து 10,000 அந்த கலை சொற்கள் நம்ம புவியியல் சம்பந்தமாகவோ, கணினி சம்பந்தமாகவோ, அறிவியல் சம்பந்தமாகவோ ஒவ்வொரு கலை சொற்கள் அந்த பிரிவு வாரியா நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த கலை சொற்களையும் நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா. அதே போல பழமொழிகள், அந்த பழமொழிகள் ஒரு 400 பக்கம் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறம் அகராதி வந்து இளங்குமரனாரோட அவரோட அகராதி புத்தகமே நம்மளுக்கு வந்து இருக்கு. இவ்வளோ படிக்கணுமா அப்படிலாம் யோசிக்க வேணாம். நம்மளுக்கு இந்த பகுதி மட்டும்தான் நான் சொன்னது. என்ன ஒரு 6 டாபிக் தானே, இந்த 6 பகுதிகள் மட்டும்தான் நம்மளுக்கு கடினம். சரிங்களா. அப்போ கடினம்னு சொல்றதை விட நம்ம நல்லா படிக்க வேண்டியது, கொஞ்சம் புத்தகத்தை தாண்டி வெளியில போய் படிக்க வேண்டியது. சரிங்களா. இப்ப இந்த 6 பகுதிகளை நம்ம கொஞ்சம் பாத்துக்க போறோம். மிச்சம் எல்லாமே நம்ம படித்த பகுதிகள் தான். அதை தாண்டி நம்மளுக்கு வினாக்கள் வர்றதில்ல. சரிங்களா. அப்போ இது மட்டும்தான் எது நம்மளுக்கு ஈஸியா ஸ்கோரிங், எது கொஞ்சம் நம்ம படிக்கணும் அப்படின்றத நம்ம ஒரு கிளியர் கட் ஐடியால தான் நம்ம உள்ள போகணும். சரிங்களா. அப்போ அதுக்காக நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அதனால நம்ம இது எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்மளுக்கு நிறைய பிடிஎஃப் வந்து அதுக்கு தகுந்தமா கவர்மெண்ட்ல இருந்து வெளியில வந்திருக்கு. சரிங்களா. அப்போ அதை நம்ம கண்டிப்பா படிச்சு ஆகணும். அதை நம்ம படிப்போம். சரிங்களா. இனி வர்ற வகுப்புல நம்ம இதை தொடர்ந்து கிளாஸ் வந்து நம்மளுக்கு வரிசையா வந்து போடுவோம். சரிங்களா. இப்போ அவங்க அதனால சிலபஸ்லயே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. வீடியோலாம் உங்களுக்கு வாய்ஸ் கரெக்டா கேக்குது தானே? எல்லாரும் கொஞ்சம் இன்டராக்டிவா இருந்தீங்கன்னா காலை வகுப்பு சிறப்பா போகும். இப்போ நம்மளுக்கு சிலபஸ் ஓகேடா. இப்போ நம்மளுக்கு சிலபஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த சிலபஸ்ல கொடுக்கும் போதே SSLC பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனிட் 6க்கு கீழே மட்டும் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா. அப்ப நம்ம தமிழ்ல 6 பாடப்பிரிவு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அதுல 6வது யூனிட் 6க்கு மட்டும் SSLC பாடத்திட்டம்னு அந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு நோட் பண்ணி கொடுத்துருக்கான். அப்ப அவனே கிளியரா அந்த இடத்துல சொல்லியிருக்கான். இப்போ 6 யூனிட்ல நான் 5 யூனிட் வெளில போவேன். இந்த 6வது பகுதி மட்டும் நான் 10ஆம் வகுப்பு தரத்துல இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்கான். ஆனா உள்ள அந்த மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் போட்டிருப்பாங்கல்ல, அதுல நம்மளுக்கு பொது தமிழுக்கு 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா. அப்போ நாங்க இப்படியும் போவோம் அப்படியும் போவோம் அப்படின்றதுக்காக, அதனால நம்ம புரிஞ்சு நம்ம கொஞ்சம் இன்னும் பிரீஃபா வந்து படிச்சுப்போம். சரிங்களா. அது நம்மளுக்கு நல்லது. அதனால நம்ம அந்த 6ஆம் பிரிவு, அந்த அழகு 6 இருக்குல்ல தமிழ்ல, அதை மட்டும் நம்ம SSLC பாடத்திட்டம் தான். இப்ப 10ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் நம்ம 11, 12 வரைக்கும் ஆல்ரெடி நம்ம படிச்சனால அதையும் நம்ம ஸ்ட்ராங்கா வந்து படிச்சுப்போம். சரிங்களா. அப்போ அந்த பகுதி வந்து நம்மளுக்கு என்ன அப்படி சொல்லி தெரிஞ்சிருச்சு. அப்புறம் மிச்ச 5 பகுதிகளை மட்டும் நம்ம வெளியில கொஞ்சம் போய் பார்க்க போறோம். கிராமர் எப்பயும் பாக்குறதா, 6ஆம் வகுப்பு புத்தகத்துல பார்த்தாலும் அதே இலக்கணம் தான், 12ஆம் வகுப்பு புத்தகத்துல பார்த்தாலும் அதே இலக்கணம் தான். இப்ப இலக்கணத்தை பத்தி நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம படிக்க வேண்டிய சில பகுதிகளை மட்டும் நம்ம ஒவ்வொரு வகுப்புல சிறுக சிறுக வந்து பார்த்துட்டு போவோம். சரிங்களா. இப்படிதான் இந்த தமிழ் வகுப்பு வந்து போக போகுது நடைமுறையில. ஓகே தானே? எல்லாத்துக்கும் கிளியர் தானே தமிழ் வகுப்பை பத்தி? யாருக்காவது வேற ஏதாவது பகுதி, இந்த போர்ஷன் எனக்கு கொஞ்சம் கஷ்டம், அதுல கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க, அந்த மாதிரி ஏதாவது தலைப்பு இருந்துச்சுன்னா சொல்லலாம். அதை நம்ம அடுத்து வரும் காலத்துல பாக்கலாம். ஓகே தானே? தமிழ் படிக்கிறதுல இனி நம்மளுக்கு கஷ்டம் வேணாம். இப்ப ஈஸியா போட்டாலே வந்து நம்ம ஒரு 80 போடுவோம். ஓகேங்களா. நம்ம தமிழ் பாடத்தை பொறுத்தவரையில ஒரு 80 பகுதிகள் சாலிடா போடுவோம். இப்ப வந்து நம்ம பார்க்கணும், இப்ப கொஞ்சம் வெளியில போறாங்களே, அப்ப நம்ம வந்து ஒரு 70 மார்க் வந்து ஸ்ட்ராங்கா நம்ம வந்து பேசிக்ஸ்லயே வந்து நம்மளுக்கு இருக்கும்.
மிச்சம் ஒரு 10-20 கொஸ்டின் தான் வெளியில போகுது. அதுக்கும் நம்ம ப்ரிப்பேர் ஆயிக்குவோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம ப்ரிப்பேர் ஆயிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த யூனிட் 6ல பாத்தீங்கன்னா 15 மார்க் சொல்லி நம்மளுக்கு தெரியும். 15 மார்க் பள்ளி பாட புத்தகம் தான் சொல்லிட்டாங்க. அந்த பள்ளி பாட புத்தகத்திலயுமே நம்மளுக்கு 10ஆம் வகுப்பு தரம்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப 12 மார்க் நமக்கு சாலிடா வருது. ஒரு 2-3 கொஸ்டின் தான் நம்மளுக்கு என்ன போகும், இந்த பாடல் வரிகள்ல கொஞ்சம் வெளில போனா போகும். சரிங்களா? அப்ப நம்மளுக்கு ஒரு 12ல இருந்து 15 மார்க் நம்மளுக்கு கன்ஃபார்மா இருக்குன்னு சொல்லி தெரியுது. சரிங்களா? எனக்குமே இப்போ தமிழ் வகுப்பு போட்டோன்னே என்ன டாபிக் எடுக்கிறது, குரூப் 4 கொஸ்டினை பார்த்த பின்னாடி என்ன டாபிக் எடுக்கிறது ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன். என்ன எடுக்கிறதுன்னு அவ்வளவு சீக்கிரம் எனக்கு தோணல. அப்புறம் தான் என்னென்ன கொஸ்டின் எங்கெல்லாம் போயிருக்கு, ரெஃபரன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துதான் அந்த பிடிஎஃப் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? அந்த இதை நான் ஒவ்வொரு நாள் நம்ம கிளாஸ்ல பார்த்து ஓரளவு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் போட்டோ எப்படியாவது அதை படிச்சு முடிச்சிடலாம். சரிங்களா? தமிழ் நம்ம இன்னும் கொஞ்சம் படிக்கணும், படிச்சிடலாம். சரிங்களா? அப்போ நம்ம இன்னைக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிக்கலாம்ல. முதல் வகுப்பு தானே, அப்போ நம்ம கொஞ்சம் தமிழ் என்னடா இப்படி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கவலையில இருப்போம்ல. அதனால நம்ம தெரிஞ்ச விஷயத்த கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். அதனால இன்னைக்கு நம்ம என்ன வகுப்பு பார்க்க போறோம் அப்படின்னா திருக்குறள் தான் பார்க்க போறோம். ஓகேவா? திருக்குறள் பார்ப்போமா? ஓகே. திருக்குறள் பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச தகவல்கள் எல்லாம் இருக்கும். இருந்தாலும் புதிய மாணவர்கள் எல்லாம் இருப்பீங்க. அவங்க நான் சொல்ல குறிப்பெடுத்துக்கோங்க. பழைய மாணவர்கள் அதை கேட்டுக்கோங்க. குறிப்பெடுக்கிறவங்களாலும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? நான் கேள்வி கேட்கும் போது கொஞ்சம் விடை அளிச்சீங்கனாலும் உங்களுக்கு கொஞ்சம் பிரிஸ்கா இருக்கும். திருக்குறளை பத்தி சொல்லணும் அப்படின்னாலே நம்ம தமிழரோட அடையாளம், ஒரு மீட்சி, நம்மளோட ஒரு ஐக்கான்னாலே நம்ம திருக்குறள் தான் சொல்லலாம். அவ்வளவு பெரிய பெருமை நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னாலே நம்மளோட தமிழர் மாண்புனாலே அது திருக்குறள் தான். திருக்குறள் பத்தி அடிச்சுக்கவே வேணாம். எல்லாத்துக்குமே திருக்குறள் பத்தி சிறப்புகள் எல்லாம் தெரியும். சரி, அப்ப திருக்குறள் அப்படின்ற விஷயம் எப்படி எல்லாம் வந்திருக்கும், அதை எப்படி மீட்டு நம்ம கொண்டு வந்தோம்? இப்போ ஓலைச்சுவடி எல்லாம் நிறைய இருந்துச்சு, அதுல இருந்து மீட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்தோம். அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். திருக்குறள்ன்ற விஷயம் ஃபர்ஸ்ட் பதிப்பிச்சது எப்பன்னு தெரியும். அப்ப அதை பதிப்பிக்க யார் அதை முயற்சி எடுத்தது, அந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளுக்கு தெரியும்ல. ஃபர்ஸ்ட் தமிழ்ன்ற விஷயமே இல்ல. அதாவது தமிழ்ன்றது ஒரு கிளை மொழி, இது மூல மொழி இல்ல, திராவிட மொழி இல்ல, வடமொழி தான் பெஸ்ட், அந்த மாதிரி காலகட்டம் தான் நிலவிட்டு இருந்துச்சு. அப்போ நம்ம FW எல்லிஸ் தெரியும். அவர் தான் நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி இது கிளைமொழி எல்லாம் இல்லையா, இதுதான் ஒரு மூல மொழியே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பங்காற்றி இருப்பாரு நம்மளுக்கு. FW எல்லிஸ் அப்படின்றவர். அவர் அந்த மதுரையில அந்த எல்லிஸ் ரோடுனே போட்டிருப்பாங்க. அவரு தமிழுக்கு நிறைய பங்களிப்பு செஞ்சிருப்பாரு. சரிங்களா? அப்போ அவர் தான் அப்போ சென்னையில ஆளுநரா இருந்திருப்பாரு. FW எல்லிஸ் அப்படின்னு சொல்லி பாத்துக்கணும். அவர்னால நம்மளுக்கு நிறைய நன்மை கிடைச்சிருக்கும். அப்ப சமஸ்கிருத தாக்கம்லாம் இல்ல, தமிழ்ன்றது ஒரு மூல மொழி. அந்த மாதிரி அவர் தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சொல்லியிருப்பாரு. அதே போல திராவிட ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூலை யார் எழுதியிருப்பாங்க? கால்டுவெல். அப்போ FW எல்லிஸ் அப்படின்றவரும் நம்ம ரொம்ப பெருமைக்குரியவரு. அதே போல தமிழ் மொழியை மறுமலர்ச்சி கொண்டு வரல கால்டுவெல் அப்படின்றவரும் ரொம்ப நம்மளுக்கு நிறைய சிறப்பு செஞ்சிருப்பாரு. இல்ல, இவங்க 2 பேரு அந்த பீரியட்ல நம்மளுக்கு இல்ல அப்படின்னா நம்ம வடமொழி தான் பெஸ்ட் அப்படின்ற நிலைமையில தான் இருந்திருப்போம் இன்ன வரைக்குமே. அப்ப இவங்களோட முயற்சின்றது ரொம்ப ஒரு சிறப்பானது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ எப்படி இந்த அப்பெல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஓலைச்சுவடி எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுல இருக்க டீட்டெயில் எல்லாம் அப்படியே அச்சுக்கு ஏத்திட்டே இருப்பாங்க. சரிங்களா? அப்ப அந்த பீரியட்ல ஓலைச்சுவடி மதிப்பு எல்லாம் தெரியாம சும்மா விறகு எரிக்கிறதுக்கு, அடுப்பு எரிக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தவர் கையில கிடைச்சதுதான் நம்மளோட திருக்குறளோட அந்த சுவடி, ஓலைச்சுவடி கிடைச்சிருக்கு. சரிங்களா? அப்போ யாரு அவரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலின் மெக்கன்சி, அந்த பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்ப இதுக்கு முன்னாடி என்ன பேர் பார்த்தோம்? எல்லிஸ் பார்த்தோம், கால்டுவெல் பார்த்தோம். இப்போ காலின் மெக்கன்சி அப்படின்றவரை பாக்குறோம். காலின் மெக்கன்சி. அப்போ காலின் மெக்கன்சியும் நம்ம FW எல்லிஸ் இருக்காங்களா, இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பீரியட்ல எடுத்த வீட்டுல இருப்பாங்க. சரிங்களா? அப்ப இவங்க நிறைய அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் எடுத்து நம்மளுக்கு ஆய்வு செஞ்சுட்டு வந்தவங்கன்னா இவங்க எல்லாருமே தமிழ் மொழியை பத்தி நிறைய ஆய்வுகள் செஞ்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மெக்கன்சி இருக்காருல்ல, அவர் வீட்டுல ஒரு சமையல்காரர் இருப்பாரு. அவர் யாரு அப்படின்னா கந்தப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமையல்காரர் இருப்பாரு. அந்த கந்தப்பன் யாரு அப்படின்னா நம்ம இவர் பார்ப்போம்ல, அயோத்திதாசர் இருப்பார்ல, அவருடைய தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கந்தப்பன்.
சரிங்களா? அவர் வந்து இந்த எஃப்டபிள்யூ எல்லிஸ் அந்த வில்லியம் ஜோன்ஸ் அந்த அவரோட காலகட்டத்துல இருப்பாரு. அவர் வீட்ல அந்த ஹாரிங்டன் அப்படின்ற ஒரு வீட்ல சமையல்காரரா இருப்பாரு. சும்மா அடுப்பு எரிக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு வேணும்னு சொல்லிட்டு இந்த இதை வந்து எடுக்கிறாரு. சரிங்களா? இப்ப ஏதோ ஒரு குறிப்புகள்லாம் இருக்கு, அவருக்கான படிக்க தெரியல, எதுவும் தெரியல. அப்பதான் இந்த ஹாரிங்டன் போய் கொடுக்குறாரு. இது ஏதோ ஒரு குறிப்பு மாதிரி இருக்கு, நீங்க தான் ஓலைச்சுவடி எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, இது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்பதான் அவங்க அனலைஸ் பண்ணி அதோட பெருமைகள்லாம் அப்ப அவங்களுக்கு தான் தெரிஞ்சு அந்த வில்லியம் ஜோன்ஸ், இவங்க எல்லிஸ், அந்த ஹாரிங்டன், இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த திருக்குறள், இது வந்து திருக்குறள், அப்ப இதுதான் ஒரு ரொம்ப மதிப்பு மிக்கது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அப்பதான் அந்த பாக்குறாங்க. இல்லைன்னா அவர் டக்குன்னு போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா தீயில இட்டு எரிச்சிருப்பாங்க, இது வேஸ்டா தான் போயிருக்கும். அவர் அந்த ஒரு செகண்ட் எடுத்துட்டு போய் அந்த கந்தப்பன் அப்படின்றவரை வந்து கொடுத்தனால அப்படியே போய் அவங்க அதை டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு அதை பதிப்பு செஞ்சு திருக்குறளை வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப இதுதான் திருக்குறள் வந்ததுக்கான ஒரு வரலாறு பின்புலம் அப்படின்னு வந்து சொல்றோம். சரிங்களா? அப்ப திருக்குறள் எப்ப ஃபர்ஸ்ட் பதிப்பிச்சாங்க? 1812 பதிப்பிச்சிருப்பாங்க. யார் பதிப்பிச்சிருப்பாங்க? தஞ்சை ஞானப்பிரகாசம் தான், அவர் தான் பதிப்பிச்சிருப்பாரு. அந்த ஓலைச்சுவடிகள்ல இருந்து அச்சுல ஏறி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 1812 பதிப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. திருக்குறள் அப்ப திருவள்ளுவர் பார்த்தோம்ல, அவர் ஏதாவது ஒரு சமயம் இது அந்த மாதிரி எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காரா? இந்த நாட்டுக்காரரு, இந்த சமயம், இந்த மொழி, அந்த மாதிரி எந்த ஒரு மென்ஷனுமே அவர் வந்து பண்ணல. சரிங்களா? அவருடைய கருத்துக்கள் தான் நம்மளுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப ப்ரீசியஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். சரிங்களா? அப்போ இது மாதிரி ஆய்வு பண்ணிட்டே வர்றதுல பின்னாடி நம்மளுக்கு யார் வருவாங்க? தேவநேய பாவனர் வருவாங்க, தமிழ் ஆராய்ச்சியில. அவர் தமிழ்ல இந்த மாதிரி இத்தனை வேர் சொல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாரு. இதெல்லாம் அடுத்தடுத்த விஷயத்துல இவங்க வருவாங்க. ஆனா மறுமலர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமா இந்த ஆங்கிலேயர்கள் நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. என்னதான் அவங்களை பத்தி நம்ம குறை சொன்னாலும் அவங்கதான் இந்த மாதிரி நம்ம டெவலப் பண்ணி பதிப்பேத்தினது, அதெல்லாம் அவங்கள்ட்ட இருந்து வந்ததுதான். ட்ரெயின் ட்ராக் போட்டதுனாலும் சரி, தந்தி அறிமுகப்படுத்தினதுனாலும் சரி, இந்த கட்டமைப்புகள்லாம் பிரிட்டிஷ் அதிகாரம் வந்தனாலதான் நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ரொம்பவுமே அவங்கள வந்தே நம்மளை அடிமைப்படுத்திட்டாங்கன்னு மட்டும் சொல்லாம நம்மள ஒரு நிர்வாக கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்ததுன்னா அவங்கதான் வந்து சொல்லுவோம். சரிங்களா? இப்ப நம்ம திருக்குறள் பத்தி பார்த்தோம்னா திருக்குறள் பத்தி போயிடலாம். திருக்குறள் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா எத்தனை இயல் இருக்கு சொல்லுங்க, வரிசையா சொல்லுங்க. 3 இயல் மேம். இயல் எத்தனை இருக்கு? 3 இயல் மேம். 9 இயல்கள் இருக்கு. 3 பால்கள் இருக்கு. முப்பால் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அறத்துப்பால், பொருள்பால், காமத்துப்பால், 3 பால்கள் இருக்கு. மொத்தம் 9 இயல்கள் இருக்கு அப்படின்னு சொல்றோம். எத்தனை அதிகாரம் இருக்கு? 133 அதிகாரங்கள் வந்து இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுறேன். ஸ்கிரீன் தெரியுதுங்களா? இல்ல மேம். இந்த ஒரு நிமிஷம். இப்போ ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஓகே. அப்போ திருக்குறள் பாக்குறோம். திருக்குறள்ல எத்தனை இயல் இருக்கு? அது வந்து சொன்னீங்களா? 9 இயல்கள். வாய்ஸ் கேட்கல. ஹலோ, ஆடியோ எதுவும் பிரேக் ஆகுதுங்களா? ஸ்கிரீன் தெரிஞ்சிச்சுங்களா? இப்ப ஸ்கிரீன் தெரியல மேம். இல்ல இப்ப தெரியல, அப்ப தெரிஞ்சிச்சுங்களா? நான் காட்டினது எழுதினதெல்லாம் தெரிஞ்சிச்சுங்களா?
சரிங்க, ஸ்கிரீன் ஷேர் பண்ணா தெரியும். வீடியோ ஆடியோ கேட்கலையா? Yes, ma'am. கேக்குதுங்களா? Yes, ma'am. சரி, ஓகே. இப்ப நம்ம ஸ்கிரீன் ஷேர் பண்ணோம்னா எனக்கு என்னமோ ஆடியோ கேட்க மாட்டேங்குது உங்களுக்கு. நான் சொல்றேன், நீங்க அப்படியே பாத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் தான். எழுதுறவங்க நோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றது ஆப்ஷன் சரியா வர மாட்டேங்குது, என்னன்னு பாப்போம். ஓகேங்களா? அப்ப எத்தனைன்னு பாத்துருக்கோம். 1330 குறள்கள் இருக்கு. 3 பால் வந்து இருக்கு. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப அறத்துப்பால்ல என்னென்ன அதிகாரங்கள்லாம் வரும்? பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் அப்படின்னு சொல்லி 4 வந்து வரும். இதுல பாயிரவியல் அப்படின்றது இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டீட்டெயில் தானே. ஆல்ரெடி தெரிஞ்சவங்ககிட்ட கேள்விகள் கேட்போமா, அவங்க கிளாஸ் எப்படி அட்டென்டிவா கவனிக்கிறாங்கன்னு பாப்போம். ஜெயந்தி மேம், ஜெயந்தி இருக்கீங்களா? Yes, ma'am. பாயிரவியல்ல எத்தனை அதிகாரங்கள்ரா? 4 ma'am. சூப்பர், வெரி குட். பாயிரவியல்ல 4 அதிகாரங்கள் இருக்கு. இல்லறவியல்ல எத்தனை இருக்கு ஐசு சொல்லுங்க. 20 ma'am. 20 வந்து இருக்கு. சிறப்பு. ரஞ்சித் சொல்லுங்க, துறவரவியல் எத்தனை இருக்கு? சொல்லுங்க. 13 மேம். 13 வந்து துறவரவியல்ல இருக்கு. லாஸ்டா ஊழியல்ல வந்து 1. சரிங்களா? அப்ப பாயிரவியல் 4, இல்லறவியல் 20, துறவரவியல் 13, ஊழியல் அப்படின்றது 1. மொத்தம் 38 அதிகாரங்கள் அறத்துப்பால்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் நம்ம. அடுத்து பொருட்பால் வாங்க. பொருட்பால்ல 3 இருக்கு. 3 அதிகாரம், பொருட்பால்ல 3 வந்து இருக்கும். அரசியல், அங்கவியல், ஒழிப்பியல் அப்படி சொல்லி இருக்கும். இப்ப அரசியல்ல எத்தனை அதிகாரங்கள் இருக்கும்? நாகலட்சுமி சொல்லுங்க. நாகலட்சுமி இணைப்புல இருக்கீங்களா? ஓகே, பிரேமாக்கா சொல்லுங்க. இருக்கேன் மேம். சொல்லுங்க. அரசியல்ல எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? 70 மேம். இல்லையே, பொருட்பால்ல 70 அதிகாரங்கள் இருக்கு. அதுல பர்டிகுலரா அரசியல்ல எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? 25 மேம். 25. சிறப்பு. 25 அதிகாரங்கள் அரசியல்ல இருக்கு. அடுத்து அங்கவியல்ல சொல்லுங்க. பிரேமாக்கா சொல்லுங்க. சரி சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. 32 மேம். 32 இருக்கு. அங்கவியல்னாலும் அமைச்சியல்னாலும் ஒண்ணுதான். அதுல 32 அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து ஒழிப்பியல் 13 மேம். 13 இருக்கு. அப்போ 70. நீங்க 70 சொல்லிட்டு போயிட்டீங்க. 70 சொல்லிட்டு அப்ப 70 எதுல இருக்கு அப்படின்னா பொருட்பால்ல இருக்க அதிகாரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்போ அறத்துப்பால் மொத்தம் 38 இருந்துச்சு. பொருட்பால்ல 70 இருக்கு. அடுத்து இன்பத்துப்பால்ல களவியல்ல 7, கற்பியல்ல 18, மொத்தம் 25. களவியல் 7, கற்பியல் 18. அப்போ மொத்தம் 35 வந்து எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இன்பத்துப்பால்ல இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த பால் பிரிப்பு நம்ம பார்த்திருக்கணும். அதே போல இது என்னென்ன எத்தனை அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெளிவா வந்து தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இப்ப இது நம்ம வந்து கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, திருக்குறளை போற்றி பாடுற ஒரு நூல் அப்படின்னா நம்ம எந்த நூலை சொல்லுவோம்? திருவள்ளுவ மாலை அப்படின்ற நூலை தான் வந்து சொல்லுவோம். அதுல எத்தனை புலவர்கள் இருப்பாங்க? எத்தனை பாடல்கள் இருக்கும்? 55 புலவர்கள், 55 பாடல்கள். புலவர்களோட எண்ணிக்கை குறைவா இருக்கும், பாடல்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும். 53 பாடல்கள், 55 பாடல்கள். அப்ப ஒரு புலவர் 2 பாட்டு ஏதோ எழுதியிருப்பார் சம்திங். சரிங்களா? அது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப 53 புலவர்கள், 55 பாடல்கள் அப்படின்னு சொல்றோம். அதே போல திருக்குறளுக்கு உண்டான உரைகள் யார் யார் உரை எழுதியிருப்பாங்க? மொத்தம் எத்தனை உரை இருக்கும்? 10 பேர் உரை எழுதியிருப்பாங்க. அந்த உரையில ஃபர்ஸ்ட் உரை அப்படின்னா யார் எழுதியிருப்பாங்க? முதல் உரை மணக்குடவர் எழுதியிருப்பாரு. அதே காலத்துல முந்தையர் சீனியர் அப்படின்னா அந்த 10 பேத்துல வயசானவர்னா யாரு? தருமர் தான் காலத்தால முந்தியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் உரை யார் எழுதியிருக்காங்க? மணக்குடவர் எழுதியிருப்பாங்க. சிறந்த உரை அப்படின்னா யாரோடது? பரிப்பிலழகர் உரை அப்படின்னு சொல்றோம். ஓகே. அடுத்து பொது நெறி புலவர் அப்படின்னா யாரு? பொதுமை நெறி புலவர்னா யாரு? ரெண்டுமே வள்ளுவர். வள்ளுவர் தானா?
யார் வள்ளுவர் சொன்னது? நாகலட்சுமி தான் சொன்னீங்களா? மேம் நான் சொல்லல மேம். சரி, பொதுமை நெறி புலவர்னா யாருன்னு சொல்லுங்க. ராஜகுமாரி அக்கா இணைப்புல வந்துட்டீங்களா? மேம் வள்ளலார் மேம். வள்ளலார் அப்படின்றவர் தான் பொதுமை நெறி புலவர் அப்படின்னு சொல்றோம். பொது நெறி புலவர்னா நம்மளுக்கு திருவள்ளுவர், பொதுமை நெறி அப்படின்னா வள்ளலார். சிறப்புக்கா. இப்ப பொதுமை நெறி புலவர் அப்படின்னு வள்ளலாரை யார் சொல்லியிருப்பாங்க? பாரதியார். பாரதியார் வந்து சொல்லியிருப்பாரு. நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்ப இவங்களோட வேறு பேர் எல்லாம் பாத்துக்கலாமா? ஆல்ரெடி எல்லாத்துக்குமே கொஞ்சம் தெரிஞ்சதுதான், ஃபெமிலியர். 6ஆம் வகுப்புல இருந்து நம்மளும் பள்ளி பாடத்துல இருந்து இதுதான் படிச்சுட்டே இருப்போம். டக்குன்னு சொல்லுவோமா? திருக்குறளுக்கு உண்டான வேறு பேர்கள்லாம் என்னென்ன வரும்? யார் சொல்றீங்க அப்படின்னா சொல்றவங்க சொல்லுங்க. ராஜ்மோகன் சார் சொல்லுங்க சார். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. திருக்குறளுக்கு வேற என்னென்ன பேர்லாம் இருக்கு? முப்பால் மேம், பொய்யாமொழி மேம், அடுத்து வாயுரை வாழ்த்து மேம், உத்தரவேதம் மேம், தெய்வ நூல் மேம், தமிழ் மறை மேம், உலக பொதுமறை மேம், முதுமொழி மேம், திருவள்ளுவர் பயன் மேம். ஓகே, ஒரு மோஸ்ட்லி கொஞ்சம் சார் எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டாங்க. திருவள்ளுவர் மேம். ஓகேங்க சார். திருவள்ளுவ பயன் அப்படின்னு சொல்றோம். ஈரடி வெண்பா சொல்லாத மட்டும் சொல்றேன். ஈரடி வெண்பா, தமிழ் மாதின் இனிய உயர்நிலை அப்படின்னு வந்து சொல்றோம். அது யார் சொல்லியிருப்பாங்க? தமிழ் மாதின் இனிய உயர்நிலை அப்படின்னு திருக்குறள். யாருக்கா? இல்ல, கவிமணி. தமிழ் மாதின் இனிய உயர்நிலை அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க திருக்குறள்ல? பாரதிதாசன். என்ன ஒவ்வொருத்தவங்க ஒன்னு சொல்றீங்க? ஆன்சர் சொல்லுங்க. திருக்குறளுக்கான இன்னொரு பேர் தான் தமிழ் மொழியின் தமிழ் மாதின் இனிய உயர்நிலை அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது யார் சொல்லியிருப்பாங்க? சொல்லுங்க. கவிமணி தான் சொல்லியிருப்பாரா? கௌசல்யா மேம் சொல்லுங்க. செக் பண்ணுங்க. கௌசல்யா தெரியலைங்களா? சந்தியா சொல்லுங்க. சந்தியா அசோகன். திவ்யா சொல்லுங்க. என்ன செக் பண்ணிட்டீங்களா? திவ்யா நீங்க பேசுறது கேட்கல. தமிழ் மாதின் இனிய உயர்நிலை அப்படின்னு யார் சொல்லிருப்பாங்க? கவிமணி மேம். கவிமணி தான் சொல்லிருப்பாரா? நச்சினார்க்கினியர் தானே சொல்லிருப்பாரு. ஓகேவா? நச்சினார்க்கினியர் தான் சொல்லிருப்பாரு. நம்ம வந்து செக் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ இது வேற பெயர். வேற என்ன பெயர் இருக்கும்? ஈரடி வெண்பா, முதுமொழி, திருவள்ளுவ பயன், அறவிளக்கியம், பொருளுரை. மோஸ்ட்லி இந்த பேர் தான் நீங்க சொல்லிருவீங்க. தமிழ் மறை, இதெல்லாம் திருக்குறளுக்கு உண்டான வேறு பெயர்கள். இப்போ இதெல்லாம் நம்ம சொல்லிடுவோமா? அடுத்து திருவள்ளுவருக்கு உண்டான வேறு பெயர்கள் எல்லாம் பார்ப்போமா? திருவள்ளுவருக்கு என்னென்ன பேர் இருக்கு? கௌசல்யா சொல்லுங்க. கௌசல்யா. சென்னாபோதர், பொய்யில் புலவர், நாயனார், நான்முகனார், மாதானுபங்கி, பெருநாவலர், பொய்யாமொழி புலவர், பொய்யில் புலவர். இது எல்லாமே வள்ளுவருக்கு உண்டானது. இதெல்லாம் நம்மளுக்கு குறிப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா சிறப்பியா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த பேர்ல யார் யார் என்ன சொன்னாங்கன்னு ஒரு 2-3 பேருக்கு மட்டும் இருக்கும். அந்த தேவர் அப்படின்னு சொல்லிட்டு நச்சினார்க்கினியர் சொல்லியிருப்பாரு. தெய்வ புலவர் அப்படின்னு இளம்பூரனார் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசா எழுதுறவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருவள்ளுவருக்கு உண்டான வேறு பெயர்கள். இப்ப நம்ம தமிழ் கிளாஸ் போதுல ஒரு நோட் போட்டு
வரிசையா என்னன்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. நீங்க வந்து திரும்ப ரிவிஷன் பண்றதுக்கு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு எது எது தெரியலன்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நோட் பண்ணி வைங்க. தெரிஞ்சதெல்லாம் எழுத வேணாம் சரிங்களா, தெரியாத மட்டும் நோட் பண்ணி வைங்க. அப்போ வள்ளுவருக்கு உண்டான வேற வேற பெயர்கள் அப்படின்னா நாயனார், தேவர். தேவர் அப்படின்னு நச்சினார்க்கினியர் சொல்லியிருப்பாரு. பொய்யில் புலவர், தெய்வ புலவர் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க? இளம்பூரணார் சொல்லியிருப்பாரு. அடுத்து பொய்யாமொழி புலவர், நான்முகனார், சென்னா போதார், மாதானுபங்கி. மாதானுபங்கினா தெய்வத்துக்கு இணை, சாரி தாய்க்கு இணை அப்படின்னு சொல்லுவாங்க. மாதானுபங்கி அப்படின்னா தாய்க்கு இணை, அவ தாய்க்கு நிகர் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பெருநாவலர், புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு வாத்தியார் வந்து சொல்லியிருப்பாரு. புதுநெறி, புதுமை நெறினா வள்ளலார், இது புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதெல்லாம் திருவள்ளுவருக்கு உண்டான வேறு பெயர்கள். அப்போ திருக்குறள் எடுத்தாலே நம்ம ஜெனரலா பாக்குறதுதான் என்னென்ன, எத்தனை பாடல் இருக்கு, எத்தனை அதிகாரம் இருக்கு, அந்த அதிகார பகுப்பு முறை, இதுக்குண்டான வேறு பெயர், இவருக்கு உண்டான வேறு பெயர், அப்புறம் சில பொதுவான குறிப்புகள்னு சொல்லிட்டு நம்ம சில விஷயங்கள் பார்ப்போம். திருக்குறள் அப்படின்றது ஆவணால தொடங்கி நகரத்துல முடியும். ஆவணால தொடங்குற பாட்டுனா என்ன பாட்டு? ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்றோம். அப்ப நாள முடியறது என்னது? அந்த குறள் என்னது? கடைசி நகரத்துல முடியுது. அந்த பாடல் என்ன வரும்? எல்லாத்துக்கும் கேக்குது தானே? சுகந்தி உங்களுக்கு தெரியுமா? சுகந்தி இணைப்புல இருக்கீங்களா? காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். கூடுதற் காமத்துக்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். அப்போ பெறின், அப்போ அந்த நாளை வந்து முடியுதா, அப்போ அந்த அகரத்துல தொடங்கி நகரத்துல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இல்ல சில பேர் மைக்க ஆன் பண்ணவே இல்லை. அவங்களாம் கிளாஸ் கவனிக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? நீங்க ஆன் பண்ணாதானே எனக்கு தெரியும். ரம்யா இணைப்புல இருக்கீங்களா? ரம்யா, சுகந்தி, வைஷு, வைஷு இணைப்புல இருக்கீங்களா? வைஷ்ணவி, சுரேஷ் கோபி இருக்கீங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் யார் பதிப்பிச்சு வெளியிட்டாங்க நம்ம சொல்லணும். திருக்குறள முதல்ல அச்சுல பதிப்பித்தவர் யாரு? ஞானப்பிரகாசம். மலையாத்துவன் மகன் ஞானப்பிரகாசம் அப்படின்னு சொல்லலாம். எங்க பதிப்பிச்சு வெளியிட்டு இருப்பாரு? எந்த பிளேஸ்ல? தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல வெளியிட்டு இருப்பாரு. இல்ல அப்ப தஞ்சை ஞானப்பிரகாசம்னே சொல்லுவோம் அவர் பேரை. ஞாபகம் வச்சுக்கணும். நான் கேக்குறவங்க விடையளிக்கணும். அப்பதான் நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியும். காலை வகுப்புன்றனால கொஞ்சம் கண்ணு அயர்ந்துருவீங்க. நீங்க கொஞ்சம் ஆக்டிவா ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் வகுப்பு பயனுள்ளதா இருக்கும். 2 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் நம்ம இந்த வகுப்புலயே தமிழ் படிச்சிடணும். இப்ப தமிழுக்கு நம்ம ஒரு டைம் ஒதுக்குவோம்ல, அந்த டைம் இவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம ஒதுக்கிடணும். வகுப்புக்கு வர்றோமா, அப்போ 1.5 மணி நேரம் நம்ம தமிழ் படிக்கிறோம். இதை சார்ந்து நம்ம கூடுதலா வேற ஏதாவது விஷயம் படிக்கிறோம். இப்போ ஒரு தமிழுக்குன்னா டெய்லி நம்ம இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். காலையில வகுப்புல உட்காந்துட்டு மியூட்லயே இருந்துட்டு நீங்க கேக்குறீங்களா இல்லையா, இல்ல தூங்கிட்டீங்களா, எனக்கு எப்படி தெரியும்? கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க எல்லாருமே. ஓகே சரி. அதுக்கப்புறம் பரிமேலழகர் உரையோட சேர்த்து யார் வெளியிட்டிருப்பாங்க? ராமானுஜ கவிராயர் வெளியிட்டிருப்பாரு. எந்த வருடம் வெளியிட்டிருப்பாரு அப்படின்னா 1840 வெளியிட்டிருப்பாரு. 1840 வந்து ராமானுஜ கவிராயர் அப்படின்றவர் வெளியிட்டிருப்பாரு. நம்ம வந்து பாத்துக்கணும். அப்ப திருக்குறள் இதெல்லாம் ஒரு பொதுவான தகவல்கள் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. திருக்குறள்ல இருக்கிற 2 மலர்கள் அப்படின்னா என்ன 2 மலர்களை பத்தி பேசியிருப்பாங்க? அனிச்சம், குவளை, 2 மலர்களை பத்தி பேசியிருப்பாங்க. பழம் அப்படின்னா என்ன பழம்? ஓகே. திவ்யா பழம் அப்படின்னா நெருஞ்சி பழம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். விதை அப்படின்னா என்ன விதை?
குன்றில் மணி விதை பத்தி சொல்லியிருப்பாங்க. விதை அப்படின்னா குன்றில் மணி அப்படின்னு வந்து சொல்றோம். மரம் அப்படின்னா என்ன மரம்? பனை மூங்கில் மேம். பனை மூங்கில் இந்த மரம் வந்து சொல்றோம். அதே போல கோடி அப்படின்ற சொல் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு? 8 முறை மேம். 8 முறையா 7 முறையா? மேம் 7 முறை மேம். கோடி என்ற சொல் 7 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து அந்த 7 அப்படின்ற நம்பர், அந்த எண் இருக்குல்ல, அந்த 7ன்ற எண்ணு தான் 8 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? நம்மளுக்கு சில பேசிக்கான தகவல்கள் தான், கொஞ்சம் கேர்லெஸ் விட்டுருவோம். அதனால இதை கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும். இப்ப இது எல்லாத்தையும் தெரிஞ்சதான் 8ன்னு சொல்றீங்க பாருங்க. அப்போ நம்ம சில சின்ன சின்ன விஷயத்துலதான் தப்பு விடுறோம். அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். அப்ப கோடி அப்படின்ற சொல் 7 முறையும் 7 அப்படின்ற சொல் 8 முறையும் பயன்பாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப உடைமை அப்படின்ற அதிகாரம் எத்தனை தடவை வந்திருக்கு? 10 மேம். 10 தடவை வந்து பயன்படுத்திருக்காரு உடைமை அப்படின்றது. 2 முறை வர்ற அதிகாரம் அப்படின்னா என்ன அதிகாரம் 2 முறை வருது? குறிப்பறிதல் அதிகாரம். குறிப்பறிதல். குறிப்பறிதல் அப்படின்ற அதிகாரம் 2 முறை வந்து பயன்படுத்திருக்காரு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அதே போல திருக்குறள்ல இடம்பெற்ற ஒரே உயிரெழுத்து, சரி இடம் பெறாத ஒரே உயிரெழுத்து அப்படின்னா என்ன உயிரெழுத்து யூஸ் பண்ணவே இல்லை அவரு? அவு அப்படின்ற எழுத்தை அவர் பயன்படுத்தவே இல்லை. அவு அப்படின்ற எழுத்தை அவர் பயன்படுத்தல, அது மட்டும் பாத்துக்கணும். அதே போல எந்த நம்பரை அவர் பயன்படுத்தவே இல்லை? இடம் பெறாத எண் 9 மேம். 9 அப்படின்ற எண்ணை வந்து அவர் பயன்படுத்தவே இல்லை அப்படின்னு சொல்றோம். ஓகே, சரி. அதிகமா பயன்படுத்தின எழுத்து அப்படின்னா என்ன எழுத்து? நீ அப்படின்ற எழுத்தை வந்து பயன்படுத்திப்பாரு. 2 சுழி, சரிங்களா? 2 சுழி நீ வந்து அதிகமா பயன்படுத்திப்பாரு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அதே போல மொத்தம் 247 எழுத்துக்கள் இருக்குல்ல, தமிழ் எழுத்துக்கள்ல, அதுல இத்தனை எழுத்துக்கள் அவர் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா எத்தனை எழுத்துக்கள் சொல்லலாம்? உயிரெழுத்துல ஒன்னே ஒண்ணு சொன்னீங்க, அவு மட்டும். அதே போல இந்த எழுத்துக்கள் டோட்டலா இத்தனை எழுத்துக்கள் பயன்படுத்தல அப்படின்னு இருக்கும்ல, ஜெயந்தி சொன்னீங்களா? 37 மேம். 37 எழுத்துக்கள்ல அவர் வந்து பயன்படுத்தவே இல்லை தமிழ் எழுத்துக்கள்ல அப்படின்னு சொல்றோம். அப்ப மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் திருக்குறள்ல? 4000 சம்திங். 42,194 எழுத்துக்கள் வந்து மொத்தமா ஓவராலா திருக்குறள்ல இருக்கு அப்படின்னு சொல்றோம். 42,194 அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ இது வந்து ஜெனரலா திருக்குறள்ல இருக்கிற பொதுவான குறிப்புகள். அடுத்து திருக்குறளோட மொழிபெயர்ப்புகள் எல்லாம் பார்க்கணும். எந்தெந்த மொழிகள் எல்லாம் மொழிபெயர்த்துக்குன்னு பார்த்தோம்ல. இப்போ லாஸ்டா புக் அப்டேட் படி ஒரு 107 மொழிகள் மேற்பட்ட மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்போ இன்னமும் கூடி இருக்கும். புக் அப்டேட் படி ஒரு 107 அப்படின்னு சொல்றோம். இப்போ சில குறிப்பிட்ட மொழிகள்லாம் நம்ம பாத்துக்கலாம். இப்போ ஆங்கிலத்துல யார் மொழிபெயர்த்திருப்பாங்க? ஜி போப். அப்புறம் வீரமாமுனிவர் மேம். தெலுங்குல வந்து வைத்தியநாத பிள்ளை மேம். இந்த பூர்ணலிங்கம் இவங்களாம் ஆங்கிலத்தில் தான் இருப்பாங்க. பாலசுப்ரமணியம் அவர் ஃபர்ஸ்ட் ஒரு தமிழர். வாவேசு ஐயர், ராஜாஜி, FWLS, GU போப் இவங்க எல்லாருமே ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த இவங்க எல்லாம் மொழிபெயர்த்துக்காங்க. முதல்ல ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர்னா யாரு? கிண்டர்ஸ்லே. கிண்டர்ஸ்லே அவர் தான் முதல்ல ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு. எழுதிக்காங்க, கிண்டர்ஸ்லே. ஒரு தமிழர் மொழிபெயர்த்திருப்பாருல, அவர் யாருன்னு சொல்லுங்க. பாலசுப்ரமணியம் அப்படின்றவர் தான் திருக்குறளை மொழிபெயர்த்த தமிழர் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே, அடுத்து வடமொழியில யார் மொழிபெயர்த்திருப்பாங்க? திருக்குறளை வடமொழியில யார் மொழிபெயர்த்திருப்பாங்க? அப்பா தீட்சகர். ஸ்ரீ அப்பா தீட்சகர் அப்படின்றவரு வடமொழியில மொழிபெயர்த்திருப்பாரு. பிரெஞ்சுல யார் மொழிபெயர்த்திருப்பாங்க? நான் கேக்குறவங்க சொல்லுங்க. சண்முகப்பிரியா அக்கா சொல்லுங்க. பிரெஞ்சுல தெரியல மேம். தெரியலையாங்கா? தெரியல. ராஜகுமாரி அக்கா சொல்லுங்க. ஏரியல் மேம். ஏரியல் அப்படின்றவர் சிறப்பு. ஏரியல்ன்றவர் பிரெஞ்சுல மொழிபெயர்த்திருப்பாரு. ஜெயந்தி அக்கா சொல்லுங்க.
ஜெர்மன்ல யார் மொழிபெயர்த்திருப்பாங்க? தேனி ஜெயந்தி. நீங்க சொல்லுங்க. ஜெர்மன்ல யாருக்கா மொழிபெயர்த்திருப்பாங்க? தெரியலன்னு சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாகலட்சுமி சொல்லுங்க. ஓகேக்கா, நாகலட்சுமி சொல்லுங்க. கிரவுன். கிரனல் அப்படின்றவரு ஜெர்மன்ல மொழிபெயர்த்திருப்பாரு. பிரேமாக்கா இனிப்புல இருக்கீங்களா? பிரேமாக்கா, இந்த கீழே இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் மைக்கே ஆன் பண்ண மாட்டீங்க. முத்து அக்கா இருக்கீங்களா? இருக்கீங்களாக்கா? ஹிந்தில யாருக்கா மொழிபெயர்த்திருப்பாங்க? பிடி ஜெயின். பிடி ஜெயின் அவங்க ஹிந்தில மொழிபெயர்த்திருப்பாங்க. சிறப்புக்கா. ஜோதி லட்சுமி இருக்கீங்களா? தெலுங்குல யாரையா மொழிபெயர்த்திருப்பாங்க? தெலுங்கு தெரியல மேம். இல்ல, வேற யாரு இருக்கீங்க? சுகந்தியா புட்டுலும் வருவாங்க. சொல்லுங்கக்கா. சண்முகப்பிரியாக்கா தெரிஞ்ச சொல்லுங்க. பொட்டுலும் வருவாங்க அவங்களா மேம்? இல்ல, வைத்தியநாத பிள்ளை வந்து தெலுங்குல மொழிபெயர்த்திருப்பாங்க. ஓகே மேம். ஓகே. ஐயப்பன் இருக்கீங்களா? இருக்கேன் மேம். ஓகே. ருஷ்யம், அந்த அதுல யார் மொழிபெயர்த்திருப்பா? ரஷ்யம், அந்த ரஷ்ய மொழியில தெரியல மேம். காந்தி கூட ஃபேவர். காந்தி அதை பார்த்து தான் தமிழ் படிக்க வந்தாரு. காந்தி திருக்குறள் அறிமுகம் அவர்கிட்ட இருந்துதான் வந்துச்சு. யாரு தெரியலையா? ரம்யா சொல்லுங்க. ரம்யா ஜெகன் இருக்கீங்களா? சொல்லுங்க. விஜயக்கா சொல்லுங்க. விஜயக்கா இணைப்புல இருக்கீங்க? இல்லக்கா, காந்திக்கு திருக்குறள் மேல ஆர்வம் எதுல இருந்து வந்துச்சு? தென்னாப்பிரிக்கால இருப்பவர் அவரு. அவரோட புத்தகங்கள்லாம் தென்னாப்பிரிக்கால இருக்கும்போது படிச்சிருப்பாரு காந்தி. நம்ம 10ஆம் வகுப்பு புத்தகத்திலே படிச்சிருப்போம், வரலாறுலயே. முத்து அக்கா சொல்லுங்க. சொல்லுங்கக்கா. டால்ஸ்டாய். அப்ப ரஷ்ய மொழியில டால்ஸ்டாய் அப்படின்றவர் தான் மொழிபெயர்த்திருப்பார். டால்ஸ்டாய். அப்போ அதை பார்த்துதான் காந்தி வந்து அது நம்ம தமிழ்லயே படிச்சு நம்ம திருக்குறளை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் படிக்க வருவாரு. நம்மளுக்கு தெரியும். இப்ப டால்ஸ்டாய். ஓகேவா? அப்ப தெலுங்கு வைத்தியநாத பிள்ளை, ஜெர்மன்ல கிரால், பிரெஞ்சுல ஏரியல், வடமொழி அப்பா தீட்சகர் பார்த்தோம். அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம்? ஆங்கிலத்துல நிறைய பேர் பார்த்தோம். அதுல முதல்லன்னு பார்த்தோம்னா இந்த கிண்டர்ஸ்லே அப்படின்றவர் பார்த்தோம். சரிங்களா? அப்புறம் ஹிந்தியில பிடி ஜெயின் அவர் வந்து பார்த்தோம். அதே போல சிங்களம் ஒண்ணு இருக்கு. சிங்களம் மட்டும் பார்ப்போம். சிங்களம் யார் சொல்றீங்க? சிங்களத்துல மொழிபெயர்த்தவர் யாரு? திவ்யா சொல்லுங்க. மிஸ்ஸிகாமி அம்மையார் அவங்க வந்து சிங்களத்துல மொழிபெயர்த்திருப்பாங்க. மிஸ்ஸிகாமி அம்மையார் அப்படின்றது. சரிங்களா? அப்போ மொழிபெயர்ப்பு ஃபுல்லா ஓவராலா முடிச்சிட்டோம். சரிங்களா? அப்ப திருக்குறள் அப்படின்னு சொல்றோம்ல, அது வந்து தமிழுக்கு கதி அப்படின்னு வந்து சொல்லுவோம். கம்பராமாயணமும் கதி அப்படின்னா ஒண்ணு கம்பராமாயணம், இன்னொன்னு தீஃபார் திருக்குறள் அப்படி சொல்லுவோம். இப்படி சொன்னவர் யாரு? செல்வகேசவராயர். அவர் தான் வந்து தமிழுக்கு கதி அப்படின்னு இந்த ரெண்டு இது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. செல்வகேசவராயர் அப்படின்னு சொல்லி நம்ம பாத்துக்கணும். சரிங்களா? அடுத்து நம்ம திருக்குறள் சார்ந்த புத்தகங்கள்லாம் பார்க்கணும். திருக்குறள் ரிலேட்டடா என்னென்ன புத்தகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? வரிசையா நான் கேட்கறவங்க எல்லாம் ஆன்சர் பண்ணுங்க. இது எல்லாமே நம்ம பள்ளி பாட புத்தகத்துல பார்த்ததுதான். புதுசா தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விஜயக்கா சொல்லுங்க. திருக்குறள் தெளிவுரை யாரு? விஜயக்கா தெளிவுரை. ஜோதி சொல்லுங்க.
ஜோதி லட்சுமி. மேம் வஉசியா மேம்? தெளிவுரை வஉசிலேயே வஉசி தான். தெளிவுரை தானே கேட்டேன். தெளிவுரை வந்து வஉசி. சிறப்புயா. திருக்குறள் தெளிவுரை வஉசி. வஉசி நல்ல தெளிவான ஆளு, கப்பலே விட்டுருக்காருல அப்படின்னு வச்சுக்கோங்க. தெளிவுரை அப்படின்னா வஉசி. மரபுரை அப்படின்னா யாரு? திருக்குறள் மரபுரை. இளங்குமரனார் மேம். திருக்குறள் மரபுரை இல்லைங்க சார். இளங்குமரனார் தேவனையா தேவனைய பாவனர். பாவனர் தான் மரபுரை அப்படின்னு சொல்றோம். திருக்குறள் மரபுரை பாவனர். திருக்குறள் விரிவுரை. திருக்குறள் விரிவுரை விரிச்சு அவரோட பேரை தான் நம்ம விரிச்சு எழுதுவோம். திருவிகா அப்படி சுருக்கி எழுதிருக்கோமா? வஉசிக்கா அப்படிதான். இருந்தாலும் தெளிவான ஆளு வஉசின்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க மரபுரை அப்படின்னா தேவனைய பாவனர். அவர் தான் அந்த மரபு, தமிழ் மரபு, அந்த சொல்ல ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிருப்பாரு நிறைய. அந்த மரபு விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சு டீட்டெயிலா எழுதுவாரு. அப்போ தேவனைய பாவனர். விரிவுரை அப்படின்னா திருவிகா அப்படி சொல்லி நான் வச்சுக்கணும். வள்ளுவம் அப்படின்ற புத்தகத்துல யார் எழுதிருப்பாங்க? வள்ளுவம் சுபமாணிக்கம். சுபமாணிக்கம். சிறப்பு. சுபமாணிக்கம் தான். சுபமாணிக்கம். ஓகே. உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். 2 செகண்ட். சுபமாணிக்கம் அப்படின்னு சொல்றோம். வாழும் வள்ளுவம் யாரோட புத்தகம்? சொல்றோம். ஓகே. அந்த புத்தகத்துக்காக அவர் சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பார்ல, எந்த வருஷம் வாங்கியிருப்பாரு? குழந்தை சாமி இல்லையா மேம்? குழந்தை சாமி தாங்க சார். அதானே சார் சொன்னாங்க. குழந்தை சாமி 1988. 1988 வந்து வாங்கியிருப்பாரு சாகித்ய அகாடமி. சரிங்களா? அது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து திருக்குறள் நீதி இலக்கியம். அது யாரோடது? திருநாவுக்கரசர். திருக்குறள் நீதி இலக்கியம் திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்றோம். அதே போல திருக்குறள் கதைகள் யாரோடது? கிருபானந்த வாரியார். வாரியார் தான் கதைகள். திருக்குறள் நீதி இலக்கியம்னா திருநாவுக்கரசர். அதே திருக்குறள் மெய்ப்பொருளுரை. மெய்ப்பொருளுரை அப்படின்னா பெருஞ்சித்திரனார் சொல்லியிருக்கோம். ஓகே. திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு யார் வெளியிட்டிருப்பாங்க? யாரோ சொன்னீங்களே. கீவாஜாதான்க்கா. கீவா ஜெகநாதன். கீவாஜா தான் ஆராய்ச்சி பதிப்பு வெளியிட்டிருப்பாரு. வள்ளுவர் கண்ட நாடும் காமமும். இது யார் எழுதியிருப்பாங்க? எழுதியிருப்பாரு. வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் அப்படின்றது தேப்போமி எழுதியிருப்பாரு. குறள் ஓவியம் யார் எழுதியிருப்பாங்க? கருணாநிதி. மு கருணாநிதி வந்து எழுதியிருப்பாரு. அடுத்து திருக்குறள் நடையியல். திருக்குறள் நடையியல். திருக்குறள் நடையியல் இல்லக்கா. சுந்தரமூர்த்தி அவர் வந்து எழுதியிருப்பாரு. ஓகேவா? அப்போ திருக்குறள் சார்ந்த புத்தகங்கள் எல்லாமே நம்ம வந்து பாத்துட்டோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி மொழிபெயர்ப்பு பார்த்தோம், அப்புறம் வேறு பெயர்கள் பார்த்தோம், அப்புறம் பொதுவான குறிப்புகள் பார்த்தோம். இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். இருந்தாலும் கொஞ்சம் 4 ஆப்ஷன்ல கன்ஃபியூஸ் ஆகும். அதனால அப்பப்ப ரீகால் பண்ணிக்கணும். நம்ம வந்து கேள்விகள் கேட்டுக்கிட்டோம். சரிங்களா? புதுசா வந்து தெரியாதவங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே தானே? இந்த புத்தகம் எல்லாமே எழுதிட்டீங்களா? யாராவது ஏதாவது விடுபட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்க, நான் திரும்ப சொல்றேன். யாருக்காவது ஏதாவது யாராவது ஒரு ஆள் கேளுங்க. தேப்போமி வந்து வள்ளுவர் கண்ட நாடும் காமமும். அதான்க்கா சொல்றேன். தேப்போமி வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் அந்த புத்தகம் எழுதியிருக்காருக்கா. கருணாநிதி குறள் ஓவியம் எழுதியிருப்பாருங்கக்கா. குறள் ஓவியம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காருக்கா. சுரேஷ் கோபி, உங்களுக்கு என்ன ஏதாவது விட்டுருக்கீங்களா? திருக்குறள் நடையியல். திருக்குறள் நடையியல். திருக்குறள் நடையியல் சுந்தரமூர்த்தி எழுதியிருப்பாரு. சுந்தரமூர்த்தி.
ஓகேவா? வேற யாருக்காவது ஏதாவது விட்டுருந்தீங்கன்னா சொல்லுங்க, சொல்றேன். ஓகே தானே? எல்லாரும் நோட் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? அதுல இருந்து நம்ம இனி தவறுகள் விடக்கூடாது இல்ல. ஏன்னா மிச்சது எது வருதுன்னே தெரியாது. நம்மளோட திருக்குறள்ன்றது கொஸ்டின் வெளியில போவே இல்லை. 20 அதிகாரத்துல இருந்துதான் கொஸ்டின் வந்துச்சு. அதுல அந்த வினை செயல் வகை இருக்குல்ல, அதுக்கு பதிலா மட்டும் அந்த வினை திட்பமா அதுல இருந்து ஒரு கேள்வி மட்டும் வெளில போச்சு. மிச்சபடி திருக்குறள்ல இருந்து கொஸ்டின் வெளியிலேயே போல. சரிங்களா? அப்ப திருக்குறள் நம்ம கையில தான் இருக்கு. அதை நம்ம கட்டியா பிடிச்சு வச்சுக்கணும். அதுல மிஸ்டேக்ஸே நம்ம விடக்கூடாது. 20 அதிகாரத்துல இருந்தா நம்ம கேள்விகள் வந்துட்டே இருக்கு. இப்ப அதை நல்லா நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். தாண்டி புத்தகம், ஸ்கூல் புத்தகம் நம்ம யூனிட் 6வது யூனிட்டுக்கு நம்ம படிப்போம். அதனால அந்த மிச்சம் இருக்கிறதும் ஸ்கூல் புத்தகத்துல நம்ம கவர் பண்ணி வச்சுக்குவோம். சரிங்களா? அதனால திருக்குறள் நம்ம நல்லா படிச்சு வச்சுக்கணும். இப்போ இது பாத்துட்டோமா? இதுக்கு அடுத்து திருவள்ளுவர் சிலை எங்க இருக்கு அதை பத்தின டீட்டெயில் பார்த்தோம். திருவள்ளுவர் சிலை எங்க இருக்கு? கன்னியாகுமரியில இருக்கு. அதை யாரு ஆர்கிடெக்ட் பண்ணிருப்பாங்க? வடிவமைப்பாளர் யாரு? கணபதி அவர் வந்து வடிவமைச்சிருப்பாரு. ஓகே, அந்த டீட்டெயில் எல்லாம் தெரியும். இப்போ நம்ம அதுக்கு என்ன கொண்டாடணும்? கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்துருப்பீங்களே, ஸ்டாலின் வந்து ஒரு கண்ணாடி பாலம் திறந்து வச்சாரா? அது எத்தனாவது வருஷம் திறந்து வச்சாரு? 25 எப்ப இந்த சிலை வச்சிருப்பாங்க? 2000 திறந்து வச்சிருப்பாங்க. அப்போ 2025ல 25 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம சில்வர் ஜூப்ளி கொண்டாடிப்போம். சரிங்களா? அதுக்குதான் இந்த கண்ணாடி பாலம் திறந்து வச்சிருப்பாரு. அது நம்ம வச்சுக்கணும். அடுத்து திருவள்ளுவர் கோட்டம் எங்க இருக்கு? திருவள்ளுவர் கோட்டம், வள்ளுவர் கோட்டம் சொல்லுவாங்க. வள்ளுவர் கோட்டம் சென்னையில இருக்கு. சென்னையில கோடம்பாக்கத்துல இருக்கு. கோடம்பாக்கத்துல இருக்கு. அது எந்த வருடம் திறந்து வச்சிருப்பாங்க? 73 76 வரைக்கும். இதெல்லாம் புத்தக டேட்டா தானே. 8ஆம் வகுப்புல நம்ம படிச்சிருப்போம். அந்த வள்ளுவர் கோட்டம் அது என்னது, அதுக்கப்புறம் அந்த தேர்லாம் எந்த மாடல்ல, திருவாரூர் தேர் அந்த மாடல்ல இது பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா நம்ம புத்தகம் தான். அதனால நம்ம இதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கணும். அப்ப 73ல இருந்து 76 வரைக்கும் வந்து இருக்கும் வள்ளுவர் கோட்டம். அந்த தேர் அப்படியே நம்மளுக்கு அந்த திருவாரூர் தேர் இருக்குல்ல, அத மாடலா வச்சு இந்த தேர் வந்து அப்படியே செஞ்சிருப்பாங்க. வள்ளுவர் நடுவில் உட்காந்துப்பாரு. அந்த சக்கரங்கள்லாம் இத்தனை பொருட்பாலுக்கு இந்த கலர், காமத்து பாலுக்கு இந்த கலர், அறத்து பாலுக்கு இந்த கலர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதெல்லாம் நம்ம நல்லா படிச்சுக்கணும். 8ஆம் வகுப்பு பாட புத்தகத்துலதான் இருக்கு. சரிங்களா? அடுத்து திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எங்க இருக்கு? வேலூர்லதான் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் இருக்கு. எந்த வருஷம்? 2002 தான் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே. அப்போ திருநெல்வேலியில இருக்கிறது என்னது? அது வந்து திருநெல்வேலி. இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு வேலூர்லதான் இருக்கு. இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னா தை 1 தை 2? தை 1. தை 1 2? 1 மேம். ஆண்டு அப்படின்னா 1ஆம் தேதியே தான். ஆனா தினம் அப்படின்னாதான் தை 2ஆம் தேதி. அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல திருவள்ளுவர் ஆண்டு இந்த கிபி 31 அப்படின்னு சொல்லிட்டு எந்த குழு வந்து தீர்மானிச்சிருக்கோம்? மறைமலை அடிகளார் சொல்லியிருப்பாரு. மறைமலை அடிகள் அவங்களோட டீம் தான் வந்து சொல்லியிருக்கோம் கிமு 31 அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து அந்த கிமு 1ஆம் நூற்றாண்டுன்னு எந்த குழு சொல்லியிருப்பாங்க? நிறைய குழுக்கள் ஒவ்வொரு ரிசர்ச் பண்ணி ஒண்ணுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. நம்ம ஃபாலோ பண்றது மறைமலை அடிகள் குழு தான். கிமு 31. இப்போ 2025 + 31 போட்டுக்குவோம். அதுதான் இந்த திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம அட் பிரசன்ட்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த நிறைய குழுக்கள் இருக்குல்ல, அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். கிமு 1ன்னு சொல்லி ஒரு குழு சொல்லியிருப்பாங்க. அது என்ன குழு? ரஞ்சித் சொல்லுங்க. இல்லைங்களா? சரி, எழுதிக்கோங்க. VRR தீட்சகர். VRR தீட்சகர். தீட்சிதர். தீட்சகர் இல்ல, தீட்சிதர்.
இந்த குழு 1ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து கிமு 1ல இருந்து 3ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாணிக்கனார் குழு வந்து சொல்லியிருப்பாங்க. இப்ப அவர் மட்டும் இல்ல, அவர்கிட்ட குழு நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அது எல்லாருமே சேர்ந்து சொல்லுவாங்க. இப்போ 3 பேர் தான் அந்த சொல்லியிருப்பாங்க நூற்றாண்டு என்னன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்போ மறைமலை அடிகள் குழு தான் ஃபாலோ பண்றோம். அது கிமு 31. எந்த வருஷமோ அதோட 31 ஆட் பண்ணி அதான் திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லிடுவோம். அதுதான் ஃபாலோ பண்றது. அது வந்து மறைமலை அடிகள் குழு வந்து சொன்னது. ஆனா கிமு 1ஆவது நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டு தீட்சதர் அவங்க குழு வந்து சொல்லியிருப்பாங்க. தீட்சதர் VRR தீட்சதர் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. இல்ல கிமு 1ல இருந்து 3ஆம் நூற்றாண்டு வரைக்குமே திருவள்ளுவர் காலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாணிக்கனார் குழு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அது நம்ம வந்து பாத்துக்கணும். இதை தவிர திருக்குறள்ல பார்த்தோம்னா இந்த விருது வந்து கொடுக்குறாங்களே, அது எந்த வருஷத்துல இருந்து திருவள்ளுவர் விருது கொடுக்குறாங்க? 1970. வள்ளுவர் விருது எந்த வருஷம் சொல்லுங்க? 1986. 86 இல்ல, கௌசி சொல்லுங்க. இல்ல 86 இல்ல, கௌசி சொன்னீங்க, சொல்லுங்க. 1971. 71. சரிங்களா? அப்போ 71ல அந்த தமிழ் இலக்கிய துறையில அந்த சிறப்பு வாய்ந்த ஒரு நபருக்கு திருவள்ளுவர் விருது வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ லிட்ரேச்சர் சைட்ல பெஸ்டா இருக்கிறவங்களுக்கு வள்ளுவர் விருது கொடுக்குறாங்க. அப்போ இந்த வருஷம் யார் வாங்கியிருப்பாங்க? ராமு அவங்கதான் 2025ல வந்து வாங்கியிருக்காங்க. சரிங்களா? இப்ப இந்த விருது எப்ப கொடுப்பாங்க? குடியரசு தினத்துல கொடுப்பாங்களா? சுதந்திர தினத்தை அனௌன்ஸ் பண்ணுவாங்களா? நம்ம பாத்துருப்போம்ல, பெரியார் விருது, அண்ணா விருது, காமராஜர் விருது, குடியரசு தினத்துலதான் அந்த விழாவுல இந்த பரிசு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அதுலதான் அந்த வள்ளுவர் விருதும் இருக்கு. இப்ப 2025ல வாங்கினவர் தான் படிக்கார ராமு அவர் வந்து வாங்கியிருப்பாரு. படிக்கார ராமு அவர் வந்து வாங்கியிருக்காரு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளவு கொடுக்குறாங்க? 2 லட்சம் பணமும் சர்டிபிகேட்ஸும் தருவாங்க, சான்றிதழும் தர்றாங்க. 2025ல படிக்கார ராமு வாங்கியிருக்காரு. 2024ல வந்து யார் வாங்கினாங்கன்னா பாலமுருகன் அவங்க வந்து வாங்கியிருப்பாங்க. தவத்திரு பாலமுருகன் அடிமை சுவாமிகள். முழுசா சொல்லணும்னா தவத்திரு பாலமுருகன் அடிமை சாமிகள். இவர் வந்து 2024ல வாங்கியிருப்பாரு. இப்ப 2025ல படிக்கார ராமு வாங்கியிருக்காங்க. இப்ப குடியரசு தின விழா விருதுலதான் இந்த வள்ளுவர் விருதும் கொடுக்குறாங்க, திருவள்ளுவர் விருது. ஓகேவா? இது வந்து நான் வச்சுக்கணும். சரி, திருக்குறள்ன்றது ஆசிரியப்பாவால ஆனதா வெண்பாவால ஆனதா? அதுவே பாக்கல. ஆசிரியப்பாளர் ஆனதுன்னா எதெல்லாம் வரும்? ஆசிரியப்பால வரும் குறள், திருக்குறள், இந்த மாதிரி அறிவுரை சொல்ற மாதிரி இருக்கிறது எல்லாமே ஆசிரியப்பால வரும். சரிங்களா? திருக்குறள், நாலடியார், சங்க இலக்கியங்கள் மோஸ்ட்லி ஆசிரியப்பால வரும். போய் அதுக்கப்புறம் சங்கம் மருவிய அந்த இலக்கியங்கள் எல்லாமே வெண்பாக்கள்ல வரும். அது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது நம்ம பார்த்திருக்கோம். இதை தாண்டி நம்ம அடுத்து வந்து பார்க்கணும் அப்படின்னா அந்த சிறப்புரைகள் எல்லாம் பார்க்கணும். யார் யாரு திருக்குறள்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க, அந்த கோட்ஸ் பார்ப்போம்ல, அது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஜென்ரலா பொதுவானது எல்லாமே முடிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு அதிகாரங்களா வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ 20 அதிகாரங்கள் இருக்குல்ல. இப்போ டெய்லி கிளாஸ்ல நம்ம ஒரு 2 அதிகாரம், ஒரு அரை மணி நேரம் திருக்குறள் பாக்குறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் கலை சொற்கள் கொஞ்சம் பாக்குறோம். இதெல்லாம் நிறைய இருக்குல்ல, ஒரே கிளாஸ்ல பார்க்க முடியாது. இப்போ கலைச்சொற்களையும் பிரிச்சு வந்து பாக்குறோம். அந்த மரபு தொடர்கள் ஒரு 30 பேஜ் இருக்கு, அதையும் நம்ம படிக்கிறோம். ஒரு 70 நாள்ல நம்ம இது எல்லாத்தையும் நம்ம முடிச்சுட்டே நம்ம போறோம். அங்க போய் நம்ம கொஸ்டின் பேப்பரை பார்த்து பதற வேணாம். நம்ம ஏதோ ஒண்ணு போட்டு கூட படிச்சு நம்ம கொண்டு வந்துடும். சரிங்களா? அப்ப அந்த அவங்க PDF நம்ம வந்து முடிச்சிடலாம். சந்தியா டவுட்டுங்களா? இல்ல மேம். ஓகே. அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கிளாஸ் வந்து கொண்டு போலாம். இப்போ இன்னைக்கு வந்து திருக்குறள் கொஞ்சம் பொதுவா இருக்கிறதெல்லாம் பார்த்தனால நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய டைம் ஆயிடுச்சு. சரிங்களா? அடுத்த கிளாஸ்ல ஒரு அரை மணி நேரம்னா திருக்குறளுக்கு அந்த மாதிரி பிரிச்சு வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ பொதுவான குறிப்புகள் சொல்றேன். இது யார் யார் சொன்னதுன்னு சொல்லுங்க. திருக்குறளை ஒரு மதத்துக்கோ வகுப்புக்கோ நாட்டுக்கோ அன்று, உலகில் உள்ள அனைவருக்கும் பொது அப்படின்னு சொன்னவர் யாரு? திருவிக்கா சொல்லியிருப்பாரு. இப்போ எல்லாத்துக்குமே பொது அப்படின்னு சொன்னவர் வந்து யாருன்னா திருவிக்கா அப்படின்னு சொல்லுவாரு. சரிங்களா? அவர் வந்து பொது உடைமை கட்சியில எல்லாம் இருப்பாருல்ல, அப்போ பொது அப்படின்னா அவர் வந்து எழுதிக்கோங்க.
திருக்குறளை ஒரு மதத்துக்கோ ஒரு வகுப்புக்கோ நாட்டுக்கோ இல்ல உலகில் உள்ள அனைத்துக்குமே அதுதான் பொது அப்படின்னு சொல்றது திருவிக்கா. இது யாருன்னு சொல்லுங்க. வள்ளுவர் என்ற ஒருவர் தோன்றாவிட்டால் தமிழன் என்ற இனம் இல்ல, திருக்குறள்ன்ற ஒன்று இல்ல, தமிழ் மொழியே இருந்திருக்காது அப்படின்னு சொன்னவர் யாரு? கியாபே விஸ்வநாதன். கியாபே விஸ்வநாதர், முத்தமிழ் காவலர் அப்படின்னு வந்து அவரை வந்து சொல்லுவோம். கியாபே விஸ்வநாதர் தான் வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல திருக்குறள் அந்த பாதுகாப்பு வைக்கிற இடம்லாம் இருக்குல்ல, ரஷ்யால எங்க வச்சிருப்போம் திருக்குறள? ரஷ்யால எங்க வச்சிருக்கோம் சொல்லுங்க ரஞ்சித், சொல்லுங்க. சொன்னீங்கல்ல கிரெம்ளின் மேம், ரஷ்யாவுல கிரெம்ளின் என்ற மாளிகை வச்சிருக்கோம். அதே போல லண்டன்ல எங்க வச்சிருக்கோம்? லண்டன்ல விவிலியத்தோட சேர்த்து வந்து அந்த காட்சி சாலையில வச்சிருக்கோம். ஒரு காட்சி சாலையில அந்த பைபிள் புக் இருக்குல்ல அதோட சேர்த்து வந்து வச்சிருக்கோம் லண்டன்ல. அப்ப ரஷ்யால அனுப்பிக்காத கிரெம்ளின் மாளிகையில வந்து வச்சிருக்கோம். வள்ளுவரை உலக புலவர் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க? ஜி போப் வந்து உலக புலவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல நம்மளுக்கு தெரியும் விக்டோரியா மகாராணி காலைல கண் விழிச்சோடனே என்ன பண்றாங்க அப்படின்னா திருக்குறளை தான் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். இறைவன் இந்த சொல்லுங்க யாருன்னு, இது வந்து சொல்லுவோம் திருக்குறளுக்கு உண்டான புகழுரைகள் இதெல்லாம். இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை, மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம், ஆனா மனிதன் மனிதனுக்கே சொன்னதுன்னா திருக்குறள் அப்படின்னு சொல்லுவோம். இது ஜென்ரலா சொல்றது. அடுத்து சொல்லுங்க. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. பாரதியார். இப்ப தமிழ்நாடு அப்படின்னு வந்தாலே நம்ம பாரதியார் வந்து போட்டுருவோம். அடுத்து இடைப்பாளுக்கு இந்நிலத்தே, இது யார் சொல்லியிருக்காங்க? பாரதிதாசன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இதெல்லாம். பாரதியாரா பாரதிதாசனான்னு கன்ஃபியூஸ் ஆகும். இந்த இடத்துல நம்ம தெளிவா வந்து போட்டுக்கணும். இணை இல்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே அப்படின்னா பாரதிதாசன் அப்படி போடணும். தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி வந்தாலே பாரதியார் வருவாங்க. இந்தியா அப்படின்ற மாதிரி ஜெனரலா வையகம் அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா பாரதிதாசன் வந்து வருவாங்க. சரிங்களா? இப்ப பாரதிதாசன் வேற என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொன்னா அவர் சொல்லுவோம். அடுத்து தெள்ளு தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள், இது யார் சொன்னது? பாரதிதாசன். தாசனா பாரதியாரா? பாரதிதாசன். பாரதிதாசன் தான். தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள், இது வந்து பாரதிதாசன். அள்ளு தெரிஞ்சுவை உள்ளந்தோறும் உணர்வாகும், இதுவும் அவர் தான் சொல்லியிருப்பார். அந்த பாடல் வரிகள்ல வருதா இதெல்லாம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். திருப்பி சொல்லுங்க. அள்ளு தெரிஞ்சுவை உள்ளந்தோறும் உணர்வாகும். இதுவும் நம்மளுக்கு வந்து பாரதிதாசன் தான் சொல்லியிருப்பார். அடுத்து அணுவை துளைத்து ஏழ் கடலை புகட்டி குறுக்க தரித்த குரல், இது யார் சொல்லியிருப்பாங்க? ஔவையார் வந்து சொல்லியிருப்பாங்க. கடுகை துளைத்தே ஏழ் கடலை புகட்டி குறுக்க தரித்த குரல் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க? இடைக்காடர். சிறப்பு. அடுத்து திணையளவு போதா சிறு புல் நீண்ட பனையளவு காட்டு படித்தாள், இது யார் சொல்லியிருப்பாங்க? திருவள்ளுவமாலையில சொல்லியிருப்பாரு. ஓகே. அடுத்து செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே நீ சிந்தனை செய்வாய் தினம், இது யார் சொல்லியிருப்பாங்க? கவிமணி சொல்லியிருப்பாரு. அப்போ டெய்லி நீ வந்து சிந்தனை செய் அப்படின்னு கவிமணி. டெய்லி நம்ம பாட்டு பாடிக்கிட்டே இருப்போமா, கவினா பாட்டு தான் வச்சுக்கோங்க. இப்ப டெய்லி வந்து பாட்டு பாடுறது, டெய்லி ஒரு பாட்டு கேட்கிறோம் அப்படின்னா தினம் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அது வந்து கவிமணி அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. நிறைய பேர் படிக்கிறனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஷார்ட்டா எப்படி ஞாபகம் வைக்க முடியுமோ நான் வச்சுக்கோங்க. ஆளும் வேலும் பல்லு கூத்தி நாளும் ரெண்டும் சொல்லு குருதி பழகு தமிழ் சொல்லுரிமை 4 இதெல்லாம் என்னது? பழமொழி. திருக்குறளை நாலடியாரை சிறப்பா சொல்ற ஒரு பழமொழி. அப்ப பழமொழிகளுமே நம்ம பார்க்கணும். இந்த பழமொழி 400ல ஒரு 400 பழமொழிகள் இருக்குல்ல.
அப்ப 400 பழமொழி, ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடி ஒரு ஒரு பழமொழி இருக்கும். அப்ப அந்த 400மே நம்ம அதையும் கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் பார்த்து ஆகணும். சரிங்களா? அதுல இருந்து நமக்கு கேள்விகள் வெளியில போகுது. அப்ப அதையுமே படிக்கணும். இப்ப நம்மளுக்கு கொஞ்சம் வெளியில போனனால படிக்கிற கண்டென்ட் கொஞ்சம் கூடி இருக்கு. அப்ப நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறத கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 20 மார்க்கு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வெளில போய் படிச்சுதான் ஆகணும். அப்ப அதை படிச்சுக்கணும். சரி, அடிச்சுப்பாங்க. உலகில் நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதை புதுப்பித்து விடலாம். இது யார் சொல்லிருக்காங்க? கால்டுவெல் மேம். அடுத்து, சோவியத்து அறிஞர் டால்ஸ்டாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன். சொல்லியிருக்காரு. அப்போ டால்ஸ்டாய் அவரோட தான் நம்ம பார்த்தோம். ரஷ்ய மொழிபெயர்ப்பு அவர் தான் பண்ணிருப்பாரு. அப்ப அதை பார்த்துட்டு தான் காந்தி அதை ஏன் நம்ம மூல மொழியிலேயே படிக்க கூடாதுன்னா அதுக்கப்புறம் தமிழ் படிக்க வந்திருப்பாரு டால்ஸ்டாய். அதுக்கப்புறம் ஒருத்தர் இருப்பார்ல தென்னாப்பிரிக்கால, அவங்க 2 புத்தகத்தை படிச்சுட்டே இருப்பார்ல காந்தி. இன்னொருத்தவர் யாரு? தாரோவோட சட்ட மறுப்பு, டால்ஸ்டாயோட புத்தகம் அண்டு தி லாஸ்ட், அதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அதெல்லாம் காந்திக்கு ஃபேவரான புத்தகங்கள். இப்போ இதுல இருந்து நம்ம காந்தியோட ஸ்டேட்மெண்ட். அடுத்து, மலையனுக்கு வள்ளைக்கு உறவாகும் வளநாடா வள்ளனார் வெள்ளை குரட்பா வரி. இது என்ன நூல்? யார் சொல்லிருக்காங்க? மனை அழகு வள்ளைக்கு உறங்கும் வளநாடா வள்ளுவனார் வெள்ளை குரட்பாவரி. இது நம்மளுக்கு சமச்சீர் புத்தகம், ஓல்டு புக்ல இருக்கிற பாட்டு தான். ஸ்கூல் புக் டேட்டா தான் இது. திருவள்ளுவ மாலையில கபிலர் எழுதின பாட்டு. சரிங்களா? மனையழகு வள்ளைக்கு உறங்கும் வளநாடாம். அடுத்த கொஸ்டின், செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் யார் சொல்லிருப்பாங்க? கேக்கலையா நான் பேசுறது? கேக்குது இல்ல? செந்தமிழ் கற்பகத்தின் தெய்வ திருமலர் யார் சொல்லிருப்பாங்க? ரஞ்சித் சொல்லுங்க. சண்முப்பிரியாக்கா தெரியல மேம். திவ்யா சொல்லுங்க. ரஞ்சித் சொல்லுங்க. சொல்றீங்களா? தெரியல மேம். இல்லையா? திவ்யா சொல்லுங்க. ஐசு சொல்லுங்க. எல்லாரும் எங்க போயிட்டு? ராஜ்குமாரி அக்கா சொல்லுங்க. தெரியல மேம், ஆப்ஷன் வேணா கொடுங்க. தெரியலனால சொல்லாம இருக்கீங்களா இல்ல கிளாஸ் கவனிக்காம இருக்கீங்களா? செந்தமிழ் கற்பகத்தின் தெய்வ திருமலர், இது இறையனார் சொல்லிருப்பாங்க. சரிங்களா? இறையனார். அங்கேயே தெய்வ திருமலர் வந்துருச்சுல, அப்ப தெய்வம் இறையனார் அப்படி சொல்லி நான் வச்சுக்கணும். இறையனார். ஓகே. உள்ளுவதோரு உள்ளம் உருக்கமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. யார் சொல்லிருப்பாங்க? மாங்குடி மருதனார் அப்படின்னு சொல்லிருப்பாரு. அப்போ இந்த உள்ளம் உருக்கம் அப்படின்லாம் வந்துச்சுன்னா மாங்குடி மருதனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். மாங்காய் சாப்பிடறதுதான் உருக்கமா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு நினைவுல இருக்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின், சந்தியா சோகன் சொல்லுங்க. கொஸ்டின், தெய்வ திருவள்ளுவர் செய் திருக்குறளால் வையகத்து வாழ்வார் மனத்து. தெரியல. ஜோதி லட்சுமி சொல்லுங்க. ஏன் எல்லாரும் தெரியலன்னு சொல்றீங்க? இதெல்லாம் கேள்விப்பட்டது தானே. கௌசல்யா சொல்லுங்க. தேனிக்குடி கீரனார். அவர் தான் சொல்லியிருப்பாரு. நோட் பண்ணிக்கோங்க தெரியாதவங்க. தெய்வ திருவள்ளுவர் செய் திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்து. இது தேனிக்குடி கீரனார் அவர் சொல்லியிருப்பாரு. ஜோதிகா இணைப்புல இருக்கீங்களா? ஜோதிகா, வைஷ்ணவி,
வைஷ்ணவி இருக்கீங்களா? வைஷ்ணவி, உங்களுக்கான கொஸ்டின். புத்தகம் 100 புரட்டி களைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பதேன். இது யார் சொன்னது? புத்தகம் 100 புரட்டி களைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பதேன். யார் சொன்னது? வைஷ்ணவி. கவிமணி இல்லை. ஏன் எல்லாரும் தப்பாத்துறீங்க? வீரா இருக்கீங்களா? நாகலட்சுமி. நாகலட்சுமி மியூட் ஆன் பண்ணவே இல்லை இன்னும். மேம் கவிமணி தானே மேம்? கவிமணி இல்லையே. கவிமணி தான் மேம். புத்தகம் 100 புரட்டி பார்த்து சித்தம் கலங்கி திகைப்பதே நீ சொன்னவர் யாரு? வித்தகன் தானே சொல்லிருப்பாரு. இல்ல மேம், கவிமணி அது வித்தகன், தெய்வ புலவர், திருவள்ளுவர், செய்யணும். அது அப்படி பாட்டு மேம். அப்படி பாட்டு கவிமணி பாட்டு வந்துட்டார் மேம். அப்படியா? ஓகே தேங்க்யூ. அப்ப அது கவிமணி. அப்ப அந்த பாட்டுலதான் இது வருமா? நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுந்து உணர்வேன். ஓகே சொல்லிட்டேன் போல. ஓகே, அது கவிமணி அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்து தித்திக்கும் தமிழிலே முத்து முத்தாய் பாடல் செய்தவர். இது யாரு? தித்திக்கும் தமிழிலே முத்து முத்தாக பாடல் செய்தவர் சொன்னவர் யாரு? நக்கீரனாரா மேம்? சுரதா சொல்லிருப்பாரு. சுரதா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து எம்மதம் எவ்வினமும் எந்நாளும் சம்மதம் என்று ஏற்கும் தமிழ் வேதம். சித்தானந்த பாரதியார். சித்தானந்த பாரதியார் சொல்லியிருக்காரு. எம்மதம் எவ்வினமும் எந்நாளும் சம்மதம் என்று ஏற்கும் தமிழ் வேதம் அப்படின்னு சொன்னவர் சித்தானந்த பாரதி என்று சொல்லியிருப்பார். அடுத்தது வள்ளுவர் செய் திருக்குறளை மறுவர நன்குணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்தோரு நீதி. யார் சொல்லிருப்பாங்க? திரும்ப சொல்றேன். சுந்தரனார். கவி மனோன்மணியம் சுந்தரனார் சொல்லியிருப்பார். வள்ளுவர் செய் திருக்குறளை மறுவர நன்குணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கொரு நீதி அப்படின்னு சொன்னவர் மனோன்மணியம் சுந்தரனார் சொல்லியிருக்கார். ஓகேவா? அடுத்து சொல்லழகும் பொருளழகும் ஒருங்கே ஒளிரும் திருக்குறளை வாழ்க்கைக்கு விளக்கமாக கொள்வதை சால பொருந்தும். சீத்தலை சாத்தனார் சொல்லியிருப்பார். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. சொல்லழகும் பொருளழகும் ஒருங்கே ஒளிரும் திருக்குறளை வாழ்க்கைக்கு விளக்கமாக கொள்வதே சால பொருந்தும். வாழ்க்கைக்கு விளக்கமாக கொள்வதே சால பொருந்தும் இப்படி சொன்னவர் சீத்தலை சாத்தனார் சொல்லியிருப்பார். ஓகேவா? அடுத்தது திருக்குறளை முற்றிலும் ஓதிய பின் வேறு நூல் பயிற்சி வேண்டாம், மண்ணு தமிழ் புலவராய் வீழ்ச்சி இருக்கலாம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? நல்லூர் நத்தனார் சொல்லியிருப்பாரு. திருவள்ளுவ மாலையில சொல்லியிருப்பாரு நல்லூர் நத்தனார். அது நிறைய வரிகள் வரும். கடைசியில இது சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு பெஸ்டா ஒரு புலவரா நம்ம வீழ்ச்சி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1336 குறளும் பாயிரத்தோடு பகர்ந்த பின் போய் ஒருத்தர் வாய்க்கேற்க நூலுக்கோ மண்ணும் தமிழ் புலவர்க்கே வீழ்ச்சி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிப்பாரு. ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு தமிழ் புலவரா இந்த திருக்குறள் படிச்சோம்னா நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லூர் நத்தனார் திருவள்ளுவ மாலை நூல்ல சொல்லியிருப்பாரு. நல்லூர் நத்தனார். அடுத்தது எல்லா பொருளும் இதன் பாலுன இதன் பால் இல்லாத எப்பொருளும் இல்லையால். இது யார் சொல்லியிருப்பாங்க? மதுரை நாகனார் அவர் சொல்லியிருக்காரு. எல்லா பொருளும் இதன் பால் உள்ளன இதன் பால் இல்லாத எப்பொருளும் இல்லையால்.
இது வந்து மதுரை இளநாகனார் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? அடுத்தது கேக்குறவங்க சொல்லுங்க. சஞ்சய் தம்பி இருக்கீங்களா? ஐயப்பன் இருக்கீங்களா? சஞ்சய், ஐயப்பன். ஐயப்பன் இருக்கீங்க. உங்களுக்கான கொஸ்டின்யா. ஒன்றே பொருளெண்ணின் வேறோ என்பர், வேறெனின் அன்றே என்பர், ஆறு சமயத்தார் நன்றன எப்பாளரும் இயைபவே வள்ளுவரார் முப்பால் மொழிந்த மொழி. அந்த முப்பால் மொழிந்த மொழி லாஸ்ட்ல முடியும். இது யாரோடது? ஐயப்பன் இருக்கீங்க தானே? தெரியுதா? தெரிஞ்சு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ஓகே, அப்ப கிளாஸ் கவனிச்சுட்டே இருக்கீங்க. முத்துலட்சுமி அக்கா இருக்கீங்களா? நான் இப்ப சொன்ன ஸ்டேட்மெண்ட் யாரு சொன்னதுன்னு தெரியுதா? கல்லாடனாராங்க. கல்லாடனார் சொன்ன வரிகள். கல்லாடனார் சொன்ன வரிகள் தான் இது. நோட் பண்ணிக்கோங்க. ஒன்றே பொருளெனின் வேறோ என்பர், வேறெனின் அன்றே என்பர், ஆறு சமயத்தார் நன்றென எப்பாளவரும் இயல்பவே வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி அப்படின்னு சொல்லிட்டு கல்லாடனார் சொல்லியிருப்பார். வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி அப்படின்னு சொல்லிட்டு கல்லாடனார் சொல்லியிருக்கார். ஓகேவா? இப்போ மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த வள்ளுவருக்கு உண்டான ஸ்டேட்மெண்ட் மிச்சதெல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த சுவைச்சர் ஒண்ணு சொல்லியிருப்பார்ல, அவர் என்ன சொல்லியிருப்பாரு சொல்லுங்க. 11th புக்ல நம்ம பார்த்திருப்போம்ல. இலக்கியங்களில் திருக்குறளை போன்ற சிறந்த அறம் உரைக்கும் நூல் வேறு இல்லை. சிறந்த அறம் உரைக்கும் நூல் வேறு இல்லை. அறம் உரைக்கும் நூல் வேறு இது இல்ல அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு உலக நூல்களிலே. அது வந்து சுவைச்சர் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அப்போ இவ்வளவுதான். சரிங்களா? அப்ப திருக்குறள் சார்ந்து புத்தகத்துல வெளியில சொன்ன விஷயங்கள் இவ்வளவுதான். சரிங்களா? அப்ப திருக்குறள் சார்ந்து நம்ம மோஸ்ட்லி எல்லாமே முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் அந்த ஐவர் உரைகள் மொத்தம் 10 பேர் சொன்னோம்ல, இதுல ஐவர் உரைகள் பேர் 5 பேர் இருப்பாங்க. அதுவும் நம்ம பாத்துக்கலாம். திருக்குறள் உரை வளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணிருப்பாங்க, அந்த 5 பேர் சேர்ந்து. அது யார் யாரு அப்படின்னா பரிதி பரிமேலழகர் பரிபெருமாள். இந்த பகர வரிசையில் நான் வச்சுக்கணும். பரிதி பரிமேலழகர் பரிபெருமாள், அப்புறம் மணக்குடவர் காளிங்கர். இவங்க சேர்ந்து 5 பேர் ரிலீஸ் பண்ணதான் ஐவர் உரை. பரிதி பரிமேலழகர் பரிபெருமாள், மணக்குடவர் காளிங்கர், 5 பேர். சரிங்களா? தர்மபுரம் ஆதீனத்திலிருந்து வெளியிட்டிருப்பாங்க இந்த ஐவர் உரையை. திருக்குறள் சாரம் இது யார் எழுதியிருப்பாரு? திருக்குறள் சாரம், திருக்குறள் சாரம் ஜெயந்தி சொல்லுங்க. சாரமா மேம்? திருக்குறள் சாரம் நீதிநெறி விளக்கம் யார் எழுதியிருப்பாங்க? குமரகுருவர். குமரகுருபரனா திருக்குறள் சாரம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? திருக்குறள் சாரம்னா அந்த நீதிநெறி விளக்கத்தை சொல்லுவாங்க. ஓகேவா? அதே போல திருக்குறளின் ஒளிபு அப்படின்னு எதை சொல்றாங்க? திருக்குறளின் ஒளிபு திருவருட்பயன். திருவருட்பயன். திருவருட்பயனை தான் திருக்குறளின் ஒளிபு அப்படின்னு சொல்றாங்க. அதை யார் எழுதியிருப்பாங்க? திருவள்ளுவ பயனை உமாபதி சிவம். உமாபதி சிவம் அவங்கதான் வந்து திருக்குறள் ஒளிபு அப்படின்றத எழுதியிருப்பாங்க. அதை எந்த நூல் சொல்றோம்னா திருவள்ளுவ பயனை வந்து சொல்றோம். ஆங்கிலத்துல மொழிபெயர்த்த இந்தியர் அப்படின்னா யாரு? அதான் பார்த்தோம்ல, பாலசுப்ரமணியம். KM பாலசுப்ரமணியம் தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து திருக்குறள் மணி விளக்க உரை இது யார் எழுதியிருப்பாங்க? திருக்குறள் மணி விளக்க உரை மணி விளக்க உரை அப்பாசாமி
அப்பா துறையார் அவங்க வந்து எழுதியிருப்பாங்க. அப்பா துறையார் அவங்க வந்து எழுதியிருக்காங்க. சரிங்களா? மணி விளக்க உரை. அப்ப இந்த அளவு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அந்த ஆல்பர்ட் ஸ்வைட்சர் என்ன சொல்லியிருப்பாரு? அது 11th புக்ல தானே இருந்துச்சு. அந்த வாழ்வுக்குரிய அந்த அன்பு நெறி உணர்த்துற உயர்ந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வைட்சர் சொன்னாரு. அது வந்து நம்ம ஜெர்மன் தத்துவஞானி அவர் ஒண்ணு சொன்னது. அப்புறம் அந்த திருக்குறளை உடனே உட்டாம சொல்றேன்னா என்ன குறள் சொல்லுவோம்? இதெல்லாம் புத்தகத்துல இருந்ததுதான். நான் அதையும் பாத்துக்குவோம். உதடை ஒட்டாம சொல்றது இந்த குறள். பற்றுக பற்றுடன் சொல்லி ஆஹாங்கா அது பற்றுக யாதனின் அதான் மேம். இப்போ உதடுகள் ஒட்டாம சொல்றது. அடுத்து அந்த அறம்பொருள் இன்பம் அந்த 3 விஷயத்தையும் சொல்ற ஒரு குறள்னா அறனேனும் இன்பமும் தீதின்றி வந்த பொருள். அதுல வந்து அந்த 3மே வந்து வந்திருக்கும். அறம்பொருள் இன்பம் அந்த 3 இயல்களுமே அதுல வந்து வந்திருக்கும். சரிங்களா? அதை நம்ம வந்து பாத்துக்கணும். ஓகேவா? அப்போ திருக்குறள் சார்ந்து மொத்தமா முடிச்சிட்டோம். நம்ம பொதுவான குறிப்புகள்லாம் முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம ஒவ்வொரு அதிகாரமா வந்து பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ நான் சொன்னதுல யாராவது ஏதாவது எழுதாம இருந்தீங்கன்னா சொல்லுங்க, நான் சொல்றேன். ஓகே தானே? எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்கல்ல? திருக்குறள் 2 அந்த உதடுகள் ஒட்டாம படிக்கக்கூடியதுன்னா இந்த யாதனின் யாதனின் நீங்கியான் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். ஓகேவா? இது வந்து உதடு ஒட்டாம சொல்றது. அடுத்து அந்த அறம் பொருள் இன்பம் இந்த 3ம் இடம்பெறது அப்படின்னு பார்த்தோம்னா எந்த குறள்னா அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். இது அந்த 3மே இடம்பெற்றது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஜெயந்திக்கு என்ன டவுட்? அந்த நல்லூர் நத்தத்தினா சொல்லிருப்பாங்களா மேம், அத சொல்லுங்க. அந்த பாட்டு ஃபுல்லா சொல்லவா? நோட் பண்ணிக்கங்க. நல்லூர் நத்தத்தினார் என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த திருக்குறள் மட்டும் படிச்சுட்டா போதும், பிழையின்றி படிச்சுட்டாங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு தமிழ் புலவரா, ஒரு சிறந்த தமிழ் புலவரா வீழ்ச்சி இருக்கலாம் அப்படின்றத அவர் சொன்ன கான்செப்ட். அதுக்குதான் நிறைய வரிகள் இருக்கும். நம்ம என்ன நோட் பண்ணிக்கோங்க. 1336 குறளும் பாயிரத்தினோடு பகர்ந்த பின் போயொருத்தர் வாய் கேட்க நூலுளவோ மண்ணும் தமிழ் புலவராய் கேட்க வீழ்ச்சி இருக்கலாம். அப்போ ஒரு சிறந்த தமிழ் புலவரா வீழ்ச்சி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லூர் நத்தத்தினார் திருவள்ளுவ மாலையில சொல்லியிருப்பார். ஓகேவா? வேற யாராவது ஏதாவது எழுதாம இருந்தீங்கன்னா கேளுங்க, சொல்றேன். ஐவர் உரை அந்த 5 பேர் மட்டும் சொல்லுங்க மேம். ஐவர் உரை அந்த பகர வரிசையில 3 பேர். பரிதி, பரிமேலழகர், பரிபெருமாள். அடுத்து இளங்குமரனார், காளிங்கர். சரி, இளங்குமரனார் பாருங்க. மணக்குடவர், காளிங்கர் 5 பேர். பரிதி, பரிமேலழகர், பரிபெருமாள். அடுத்து மணக்குடவர், காளிங்கர். ஐவர் உரை. திருக்குறள் உரை வளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தர்மபுரம் ஆதீனம் மூலமா அவங்க வெளியிடுவாங்க. ஐவர் உரை தர்மபுரம் ஆதீனம் மூலமா. இது திருக்குறள் உரை வளம். அதே அப்படியே வந்து உரை களஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசி கிருபானந்தர் காசி மடம் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம இலக்கிய வரலாறு புத்தகத்துல இருக்கிற தகவல்கள் தான். சரிங்களா? இப்ப நம்ம அதையும் சார்ந்து எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் நம்ம நோட்ஸ்ல வந்து கொடுக்குறோம். அதையும் சேர்ந்து நீங்க படிச்சுக்கணும். திருக்குறள் உரை களஞ்சியம் அது சரிங்களா? காசி கிருபானந்த காசி மடம் அந்த மடத்துல அவங்க ரிலீஸ் பண்ணது அது களஞ்சியம். தண்டாபாணி தேசிகர் வந்து வெளியிட்டு இருப்பார். ஓகே தானே? வேற யாருக்கு எது டவுட் இருக்குங்களா? இல்ல தானே? அப்போ அந்த 10 பேர் இருக்காங்களே, இந்த 10 பேர் சொல்லுங்க. யாரு சொல்றீங்க இந்த 10 பேரும் கரெக்டா? பேப்பர் கூடாது. சந்தியா சொல்றீங்களா? சந்துரு சொல்லுங்க. ஏன் சந்துரு லேட்டா வந்தீங்க கிளாஸ்க்கு? நாளைக்கு சீக்கிரம் வந்துருங்க. சொல்லுங்க. 10 பேரும் சொல்லுங்க. பரிதி, பரிபெருமாள், பரிமேலழகர், ஜெயமர், ராமத்தர்,
ஓகே. தருமர், தாமத்தர், அடுத்து மணக்குடவர், நச்சர், மல்லர், காளிங்கர். நச்சர், மல்லர், காளிங்கர். இன்னொரு காலம் என்னன்னு சொல்லுங்க. தாலி திருமலையார் விட்டுட்டீங்க. அந்த பகர வரிசை நான் வச்சுக்கேன். அந்த பா வரிசை நான் வச்சா 3 பேர் வருவாங்க, 3 செட்டு. பரிதி, பரிபெருமாள், பரிமேலழகர், பா வரிசை. அடுத்தது தா வரிசை. தகர வரிசையில பார்த்தோம்னா தருமர், தாமத்தர், திருமலையர். தருமர், தாமத்தர், திருமலையர், இந்த தா வரிசை. அப்புறம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் உரை மணக்குடவர் தெரியும். அப்புறம் நச்சர், மல்லர், காளிங்கர். இது மட்டும் 3 பேர் பார்த்துக்கணும். நச்சர், மல்லர், காளிங்கர். இப்போ 10 பேர் உரை. ஞாபகம் வச்சுக்கணும். அதுல காலத்தால் முந்தையவர்னா யாருன்னு பார்த்தோம்? தருமர் அப்படிதான் பார்த்தோம். அப்ப முந்தையவர்னா தருமர். சிறந்த உரை அப்படின்னா யாரு? பாருங்க, இதுதான் நான் சொல்றேன். சின்ன விஷயம் தெரிஞ்ச விஷயத்துல நம்ம டக்குன்னு தப்பு பண்ணிடுவோம். அந்த கேர்லெஸ் தான் நம்மளுக்கு அங்கேயே ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ சிறந்த உரைனா பரிமேலழகர். காலத்தால் முந்தையவர் அப்படின்னாதான் தர்மர். அப்ப தர்மர் தான் இருக்கிறதுல வயசானவர். இவங்களே சீனியர்னா அவர். காலத்தால் முந்தையவர். ஃபர்ஸ்ட் அப்படின்னா மணக்குடவர். பெஸ்ட் உரைனா பரிமேலழகர். இது மட்டும் 3 விஷயங்கள் மட்டும் அந்த உரையில வரும். அதை சார்ந்து நம்ம இப்ப 5 உரை அதெல்லாம் வந்து பார்த்தோம். திருக்குறள், உரை, களஞ்சியம். சொல்லுங்க சொல்லுங்க. 10 பேர்ல யார் லாஸ்ட்ல பரிமேலழகர். பரிமேலழகர் உரை தான் கடைசி உரை. அதுதான் சிறந்த உரை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இப்போ இதை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம திருக்குறள் சார்ந்து நம்ம பார்க்கணும். இந்த வகுப்புக்கு நமக்கு டைம் ஆயிடுச்சு. நம்ம அடுத்த வகுப்புல வரும்போது நீங்க வந்து அந்த ஒழுக்கமுடைமை இருக்கா, ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை இருக்கு, சரிங்களா? அந்த 10 20 குறள் இருக்கும்ல, அந்த 20 குறள் படிச்சுட்டு வந்துருங்க, சரிங்களா? நம்ம 20 குறள்ல ஒரு அரை மணி நேரம் டக்குன்னு ஒரு 20 மினிட்ஸ் கூட படிச்சு நம்ம அதை நம்ம கொஸ்டின் கேட்கற மாதிரி அதை நம்ம டெய்லி படிச்சுக்கலாம், சரிங்களா? அடுத்து நம்ம ஒவ்வொரு கலை சொல்களும் அப்புறம் அந்த மரபு தொடர்ல இருந்து அந்த பிடிஎஃப் நம்ம சொன்னோம்ல, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் எடுத்து வந்து நோட்ஸ் சொல்றேன். நீங்க அப்படியே நம்ம வந்து படிச்சுக்கலாம், சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஏதாவது ஷார்ட்கட் போட முடிஞ்சுன்னா நம்ம போட்டு நம்மளும் கொஞ்சம் படிச்சுக்கலாம், சரிங்களா? இப்ப இன்னைக்கு வகுப்புல யாருக்கா ஏதாவது டவுட் இருக்குங்களா, சந்தேகம் இருக்கா? மேம் அந்த திருக்குறள் படிச்சுட்டு சொன்னீங்களே, எது மேம்? ஃபர்ஸ்ட் 2 அதிகாரம்டா. ஒழுக்கமுடைமையும் பொறையுடைமையும் சிலபஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் 2. ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை. ஒரு குறள் சொன்னேன்னா நீங்க பார்க்காம வந்து அதுக்கான பொருள் சொல்லணும். யார் வேணா அப்படி வந்து படிச்சுட்டு வந்துருங்க. ஓகேவா? வகுப்பை நம்ம வந்து நிறைவு செஞ்சுக்கலாம். வேற ஏதாவது டவுட் இருக்கலாம்? முத்தக்கா என்ன டவுட்டாக்கா? கபிலர் சொன்ன செகண்ட் ஒரு கூற்று சொன்னீங்களா மேம்? கபிலர் வந்து திணையளவு போதா சிறுவல் நீண்ட பனையளவு காட்டும் படித்தல், அது தெரியும். திருவள்ளுவ மாலையிலக்கா பனையழகு உறங்கும் அது வந்து பழைய புக்ல இருந்துச்சு, சமச்சீர் புக்ல. அந்த கோழி வந்து காலையில கூவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழைய புக்ல படிச்சிருப்போம்லக்கா, அந்த குறள்கா. மனையழகு வள்ளைக்கு உறங்கும் வளநாடா வள்ளுவனார் வெள்ளை குரட்பாவரி. இது நம்ம புத்தகத்துல இருக்கதான், பழைய புக்ல. திருவள்ளுவ மாலை அந்த பாடல்ல வர்றது. மனையழகு திணையளவு போதா திருவுண்டா அந்த பாட்டுலதான் இது வரும். அந்த பாட்டு வந்து இந்த திருவள்ளுவ மாலையில தான் வரும். அது செகண்ட் லைன்ல வரும், இது முதல் லைன்ல வரும் போல. அந்த பாடல் வரிகள்ல வருது. அந்த காலையில அந்த அதிகாலை அந்த வல்லைன்னா அந்த கோழியை வந்து சொல்லுவாங்க. அந்த கோழி வந்து கூற மாதிரி அது எக்ஸாம்பிள் பண்ணி சொல்லுவாங்க. எனக்கு சரியா அது ஞாபகம் இல்ல. திருவள்ளுவ மாலையில வர பாட்டு அது. ஓகே, வேற இருக்காதா டவுட் இருக்குங்களா? ஓகே, இன்னைக்கு வகுப்பை வந்து நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். அடுத்த வகுப்புல அந்த இது படிச்சுட்டு வந்துருங்க. நம்ம என்ன படிக்க போறோம்னு சொல்லிட்டு நான் அடுத்த வகுப்புல சொல்றேன், சரிங்களா? இன்னைக்கு வகுப்பை நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றி. தேங்க்யூ.